உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவியன் நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆஞ்சநேய செல்வர்களே, என்னை இங்கே அழைத்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய தர்மபுரி ஆன்மீகத்தில் ஆனந்தம் அமைப்பினுடைய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, இங்கே எப்பொழுது நான் வந்தாலும் என் இதயத்துக்கு நெருக்கத்திலே இருக்கக்கூடிய 3 நண்பர்கள், தம்பி சஞ்சீவராயன், தம்பி சவுந்தரபாண்டியன், தம்பி ஜெகன், 3 பேரும் எப்போதும் என்னை தனியே சந்தித்து என்னிடத்திலே ஆசி வாங்குவது வழக்கம். இன்னைக்கு ஒருத்தர் இங்கே இருக்கார், சரி போற இடத்துல வாங்கிக்கலாம் அப்படின்னு. அவர்கள் 3 தனிப்பட்ட முறையிலே என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, தர்மபுரியிலே நான் என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு தம்பி யாருன்னா, அவர் நம்ம தான் சொல்ல போறாருன்னு தெரிஞ்சிருச்சு, கேமராவை க்ளோஸ் அப் கொண்டு வந்துறாரு, அன்பு சகோதரர் கோபால் அவர்கள். ஊடகத்துறையிலே தர்மபுரியிலே நான் முதலிலே நான் பேச வந்தபோது என்னுடைய ஒரு பட்டிமன்றத்துக்காக வந்திருந்தேன். அந்த பட்டிமன்றத்திலே இருந்து தீர்ப்பு சொல்லுகிற போது அந்த தீர்ப்பினுடைய ஒரு பகுதி, தீர்ப்பை நான் 1 மணி நேரம் பேசினேன். அந்த தீர்ப்பிலிருந்து ஒரு 15 மணித்துளிகள் நாம் பேசின பேச்ச லைவ்லியா ரொம்ப உயிரோட்டமுள்ள அந்த பகுதியை மட்டும் தனியாக எடுத்து தர்மபுரி டிவியிலே அன்புக்குரிய சகோதரர் கோபால் அவர்கள் அதிலே அதை முதலாக யூடியூப்ல ஏற்றினாங்க. சரி, சகஜம் தானே, ஏதாவது மீட்டிங் போகும்போது அதை எடுத்து பதிவு பண்ணி போடுறது வழக்கம் தானேன்னு நீங்க கேட்கலாம். ஆனால் இது வழக்கமானது அல்ல. அவர் அதை எடிட் செய்து போட்ட அந்த யூடியூப், நீங்க யாரும், நான் மேடையிலே இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மேடையிலே எந்த காரணத்தை கொண்டும் பொய்யான தகவலை பதிவு செய்ய மாட்டேன். எனக்கு ஒருவேளை அது பொய் என்று தெரிந்தால் இப்படி கருதுகிறார்கள் என்று சொல்லுவேனே தவிர அதுதான் உறுதியானது என்று சொல்ல மாட்டேன். மேடையிலே உண்மையை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு மேடையை தவமாக செய்யக்கூடியவன் நான். அதனால 50 ஆண்டுகளாக மேடையிலே நான் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு அதுதான் காரணம். நான் உண்மையை சொல்ல போனால் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் தம்பி கோபால் அந்த டிவியிலே அந்த 15-20 நிமிட காணொலியை பதிவேற்றம் செய்திருக்கிறார். நீங்கள் இணையத்திலே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டிலே இதுவரையில் உள்ள தமிழ் பேச்சாளர்களிடத்திலே 36 லட்சம் பேர் பார்த்த ஒரே காணொலி அதுதான். ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சிருக்கேன், நேற்று கூட பார்த்தேன். என்ன தம்பி, கரெக்ட் தானே? 36,37,000 நெருங்கிட்டு இருக்குது. இன்னும் உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு சின்ன கூட்டுக்குள்ளே வலம் வந்து கொண்டிருந்த இந்த சங்கர நாராயணனை உலக பூம்பந்து முழுக்க சுற்ற வைத்தது இந்த தர்மபுரி டிவி கோபால். நான் எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க தானே இந்த பழனி, நான் அதுல பழனி மலையை பற்றின ஒரு செய்தி தான் சொல்லினேன், நீங்க தானே இந்த பழனியை பற்றி பேசுனது அப்படின்னு எல்லா நாடுகளையும் கேட்கிறாங்க. அண்மையிலே நார்வே ஏப்ரல் மாதம் போயிருந்தேன். அப்ப அங்க கூட ஒரு நண்பர், உங்களை நான் பார்த்திருக்கிறேன் டிவியில, எதுல, என்ன இந்த பழனி மலையை பத்தி நீங்க ஒரு செய்தி சொன்னீங்களா, தானே நீங்க தானே. அப்படி உலகம் முழுக்க ஒரு அங்கீகாரத்தை எனக்கு மட்டுமல்ல இந்த தர்மபுரி மண்ணுக்கும் வாங்கி தந்தவர் தம்பி கோபால். அவருக்கு எல்லாரும் ஒரு கைதட்டு. ஏன்னா நல்லது செய்கிறவங்க பாராட்டணும், வஞ்சகம் இல்லாம பாராட்டணும். பாராட்டு என்ன வஞ்சகம், பைசாவா செலவா போகுது கிடையாது. வஞ்சகம் இல்லாம பாராட்டணும், கைதட்டி நல்ல உற்சாகமா அவரை வாழ்த்துவதற்கு தர்மபுரி மண் கடமைப்பட்டிருக்கு. ஒரு ஊரினுடைய புகழை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கிறார்கள,
அதை ஓபன் பண்ற எல்லாருமே அந்த தருமபுரிங்கிற அந்த பேனர்ல தான் பாக்குறாங்க. இன்னொன்னு, இந்த கையை எதுக்கு ஆண்டவன் படைச்சிருக்கான் யோசிச்சு பாருங்க. இந்த கை இருக்குல்ல, கை எதுக்கு? நிறைய பேர் நினைப்பாங்க கைங்கிறது சாப்பிடுறதுக்கு. நான் கேட்கிறேன், சாப்பிடுவதற்காக மட்டுமே கையை ஆண்டவன் படைத்திருந்தால் இந்த கையை மட்டும்தானே படைச்சிருக்கணும், ஒரு கை தானே படைச்சிருக்கணும். சாப்பிடுவதற்கு மட்டுமே கரங்கள் என்று கடவுள் தீர்மானித்திருந்தால் ஒற்றை கரத்தோடுதான் மனிதனை அவன் படைத்திருக்க வேண்டும். ஏன் ரெண்டு கை கொடுத்தானா? நல்லவர்களை வணங்குவதற்கும் நல்லது செய்பவர்களை கைதட்டி பாராட்டுவதற்கும் தான் இரண்டு கரங்களை ஆண்டவன் தந்திருக்கான். எதை எதுக்கு தந்திருக்கானே தெரியாம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம் நம்ம. வாய் என்பது சாப்பிடுகிற வேலைக்காக படைக்கப்பட்டது அல்ல. வாய் என்பது சாப்பிடுற வேலைக்காக மட்டும் படைக்கப்பட்டது அல்ல. ரோட்ல ஒரு மாடு வைக்கல் மேஞ்சிட்டு இருக்கு, ஒருத்தர் குச்சியால அடிக்கிறான். அப்ப பக்கத்துல போன பெரியவர் சொல்றாரு, ஏண்டா வாய் இல்லாத ஜீவனை வதைக்கிறேங்கிறாரு. மாட்டுக்கு வாய் இல்லையா? நம்மளை விட 2 மடங்கு பெரிய வாய் இருக்குது. ஒரு மூட்டை வைக்கல ஒன்னா தின்றோம். என்ன, ஒரு தொட்டி கல்லீரை ஒரே மூச்சுல உறிஞ்சிடும். ஆனா அதை வாயில்லாத ஜீவன் சொல்றான். என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு பேச தெரியாது, சாப்பிட மட்டும்தான் தெரியும். நம்மளையும் பல பேர் சாப்பிடுறதுக்காக மட்டுமே வாயை பயன்படுத்தலாம், இல்லைன்னா கொட்டாய் விடுறதுக்காக பயன்படுத்தலாம். அப்ப அவனும் அந்த மாட்டுக்கு வித்தியாசம் இல்லை. ஆக அறிவு படைத்த மனிதன், சிந்தனை படைத்த மனிதன், அதே மாதிரிதான் காது. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். தாயினுடைய வயிற்றுக்குள்ளே நீ உள்ள போய் பார்த்தியான்னு கேட்கக்கூடாது. இப்ப எல்லாம் கருவி வெளியிருந்து பார்க்கறதுக்கு கருவி வந்துருச்சு. என்ன, அதனால தாயினுடைய வயிற்றுக்குள்ளே குழந்தை உருவாகுதுல, முதல்ல சதப்பிண்டமா தான் இருக்குது. அப்படி உருவாகிற போது அது எந்த ஆர்கன், எந்த உறுப்பு முதல்ல உருவாகுது தெரியுமா? காதுதான். ஒரு சதை பிண்டமாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு முதலாக உருவாகக்கூடிய உறுப்பு எது என்றால் காதுதான். எந்த டாக்டர் உயிரியல் பேராசிரியர் கேளுங்க, காதுதான் முதலிலே வருகிறது. அதனாலதான் சைவ திருமுறைகள் 12 திருமுறைகளில் முதல் பாட்டை காதிலே இருந்து ஞானசம்பந்தன் தொடங்குகிறார். தோடுடைய செடியன் விடையேறி அந்த காது நல்லவைகளை கேட்க வேண்டும். அந்த பணியைத்தான் ஆன்மீகத்தில் ஆனந்தம் 96 மாதங்களாக செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நம்ம கைதட்டணும்ல. ஏற்கனவே ஒருவேளை மைக் இருக்கிறதுனால தட்ட முடியல, இருந்தாலும் பரவாயில்ல. அதுலயும் ஒரு இதை பாருங்க, உலகம் புறாவும் சைவத்தையும் தமிழையும் பேசக்கூடியவர். என்னுடைய வழிபடு தெய்வம் சிவபெருமான். தினசரி காலையில் எழுந்து நான் சொல்லுவதும் சிவபுராணம், இரவிலே படுக்க போகும்போது சொல்லுவதும் சிவபுராணம். சிவனை முழுமுதற் கடவுளாக வணங்குகின்ற ஒரு சைவ தமிழ் குடியிலே வந்தவன். சைவத்தின் பிரகாரம் 96 தத்துவங்களின் அடிப்படையிலே தான் இந்த பிரபஞ்சமும் உயிர்களும் படைக்கப்பட்டிருக்கிறது. 36 தத்துவம், சைவ ஸ்தானம் படிச்சவங்க தெரியும். 36 தத்துவம், அது பின்னால் 96 தத்துவமாக விரிகிறது. 96வது கூட்டத்திலே 96 தத்துவங்களையும் உலகம் பூராவும் சொல்லுகிற ஒருவன் தான் வர வேண்டும் என்று சிவபெருமான் விதித்து விட்டார். வருஷம் ஒரு தடவை வருவேன். ஆனா இப்போ 70க்கு வந்தேன், 80க்கு வந்தேன். அப்பவே நான் சொன்னேன் 70 கூப்பிட்டாங்க, அப்புறம் 80 கூப்பிட்டுருக்காங்கன்னு. ஆனால் 16 மாதங்களுக்கு பிறகு 96லே கூப்பிட வேண்டும் என்றால் அந்த 96ஐ உருவாக்குகிற சிவபெருமானுடைய அருள் இருந்தால் தான் அது கூட்டுவிக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஆன்மீக அமைப்பு இதிலே இன்றைக்கு வந்து அருமையான ஒரு நூலை பற்றிய ஒரு ஆய்வு. உண்மையில சொல்லப்போனா இது ஆய்வு தான், சும்மா பாட்டை பாடி பொழிப்புரை சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. அது எல்லாருக்கும் தெரியும். திருவாசகம் என்பது ஒரு சிறிய நூல் தான், ஒரு சிறிய நூல் தான். அது பல பேருக்கு தெரிந்தது. பல பேர் திருவாசகம் முற்றோதலே பண்றாங்க. ஏன் முற்றோதல் பண்ணுகிற அளவுக்கு அது 658 பாட்டு தான்.
திருவாசகத்திலே மணிவாசகர் தந்த திருவாசகத்தினுடைய மொத்த பாடல்கள் 658 தான். இந்த 688 எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எங்க வாத்தியார் ஒரு வழி சொன்னார். நீங்க கேட்டுட்டீங்க பல இடங்கள்ல. இருந்தாலும் புதியவர்கள் இருக்கிறீங்க, குழந்தைகள் இளைஞர்கள் இருக்கிறாங்க. திருவாசகர் தம்பி நல்லா கேட்டுக்கோ. திருவாசகத்திலே உள்ள மொத்த பாடல்கள் 658. திருவாசகம் 51 பகுதிகளாக அமைந்திருக்கிறது. நமக்கு தெரியும். ஏன் 51? 51 பகுதிகளாக இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் ஏன் 51 அவர் நிப்பாட்டினார்னு தெரியாது. மணிவாசக பெருந்தகை ஏன் 51 நிப்பாட்டினார்னா, தமிழிலே உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்போது 51 தான். ஆதாரம் இருக்கா? இருக்கு. நான் ஆதாரம் இல்லாம மேடைக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. கையில ஆதாரம் இல்ல, மூளையில இருக்குது. நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா சொக்கநாத கடவுள், சோமசுந்தர கடவுள், ஆலவாய் அண்ணன் எழுந்தெழுதியிருக்கிற அந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு சென்றால் பிரகாரத்தை சுத்தி வருகிற போது ஒரு இடத்திலே சின்ன சின்ன லிங்கங்களாக சேர்த்து முழுசா, நீங்க 108 லிங்கம் 1008 லிங்கம் எல்லாம் இருக்கிற ஒரே லிங்கத்துல எல்லாம் பகுதி பகுதியா இருக்கும் தெரியுமா, சின்ன சின்னதா. அதே மாதிரி மதுரை சொக்கநாதர் ஆலயத்திலே சுற்றுப்பிரகாரம் வருகிற போது ஒரு இடத்திலே ஒரு லிங்கம் இருக்கும். அதிலே 51 லிங்கங்கள் சேர்ந்திருக்கும். எத்தனை? 51 லிங்கங்கள் சேர்ந்திருக்கும். அதுக்கு என்ன பேர் தெரியுமா போட்டுப்பாங்க? யாராவது மதுரை சென்றால் பாருங்கள், அதற்கு பேரு அக்ஷரலிங்கம். அக்ஷரம்னா எழுத்து. அக்ஷரம் பிசகாமல் சொல்றோம்ல, அக்ஷரம் என்றால் வடமொழி சொல், அதற்கு எழுத்து என்று பொருள். 51 அக்ஷரங்களால் தமிழ் இருந்த காரணத்தினால் அங்கே இருக்கிற அந்த லிங்கத்துக்கு அக்ஷரலிங்கம் என்றே அந்த காலத்தில் பேர் வச்சாங்க. ஆக தமிழிலே அப்போது இருந்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை 51 தான். பிற்காலத்திலே 247 வளர்ந்துருச்சு. இப்போ திருவாசகத்தினுடைய 51 பகுதிகள் இருக்குல்ல, அதுல முதல் பகுதி எது என்றால் தெரியுமா இருக்காது? 51 பகுதிகளில் முதலாக வைக்கப்பட்ட பகுதி 51 சாப்டர்ஸ், அத்தியாயங்கள் அப்படின்னு வச்சுங்களேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அதுல முதல்ல உள்ள பகுதிக்கு பேர் சிவபுராணம். சிவபுராணம் என்பதுதான் முதல் பகுதி. 51 பகுதியில முதல் பகுதி சிவபுராணம். அது எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? நமசிவாய வாழ்க, சிவன் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாயனா அது 6 எழுத்தாயிரும். ஆனா சைவர்களுக்கு பஞ்சாட்சர மந்திரம் 5 எழுத்து தான். ந ம சி பா ய. இச்சு சேர்த்தீங்கன்னா 6 எழுத்தா போயிடும். ஆனால் நமசிவாயன் தான் சொல்லணும். ஆனா இலங்கையில அழுத்தம் கொடுத்து புஸ்தகங்களை கூட இச்சும் சேர்த்திருக்காங்க. ஆனால் நம்முடைய தமிழ் மரபு நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் நாயகன் இறைவனடி வாழ்க. எத்தனை வாழ்க்கை வருது? 6 ஆச்சா? இந்த 6ஐ ஒரு பக்கம் குறிச்சு வச்சுங்க. சரியா? குழந்தைகளுக்காக சொல்றேன். ஒரு பாடம் படிச்சா மனசுல பதியணும். இல்லைன்னா பாடம் நடத்துறதே பிரயோஜனம் இல்லை. என்ன, இங்க நான் பாடம் நடத்துற இருந்தாலும் அப்பப்ப குழந்தைகள், நம்முடைய அல்டிமேட் எய்மே குழந்தைகள் தான். குழந்தைகளுக்கு போய் சேரணும் இல்லையா? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இணைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. 6 ஆச்சா? ரைட். அடுத்தது பாருங்க, 6 வாழ்க ஆச்சா? அதுக்கு அடுத்த வரி யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கய்யா. அதுக்கப்புறம் கோவலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாக, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாக.
கரெக்ட், உட்காருங்க. ஏன்னா எனக்கு மறந்து வச்சு, அதனாலதான் ஐயா வச்சு தொந்தரவு விட்டேன். என்ன வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க, புறப்பருக்கும் பிண்டேந்தன் வெயிலவர்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யவர்கள் பூங்கவர்கள் வெல்க, கலந்துவார் உண்மையும் கோண்கவர்கள் வெல்க, சிறந்துவார் உண்மையும் சீரோன் கடல் வெல்க. அதோடு நிப்பாட்டுங்க. எத்தனை வெல்க? 5. முதல்ல வாழ்க எத்தனை? 6. வெல்க எத்தனை? 5. அச்சா, அதுக்கப்புறம் தான் ஐயா சொன்னது. ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருத்தும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. எத்தனை? 8. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 6, 5, 8. திருவாசகத்தில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை 658. குழந்தைக்கு புரிஞ்சுச்சா? இனிமேல் மறக்க மாட்டேங்க. திருவாசகத்தினுடைய மொத்த பாடல்கள் 658. பாருங்க, நம்ம ஆட்கள் இது மாணிக்கவாசர் இதை நினைச்சுதான் சொன்னாரான்னு தெரியாது. ஆனால் அதை உள்வாங்கிய நம்முடைய பெரியோர்கள் அதை எவ்வளவு குழந்தைகளுக்கு கற்றுக், எனக்கு எங்க தமிழகத்தில் அப்படிதான் சொல்லிக் கொடுத்தாரு. 6, 5, 8ங்கிறது எப்படி மறக்கவே செய்யாது. திருவாசகத்தை மாதிரி ஒரு மிகப்பெரிய பக்தி நூலை தமிழர்கள் எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது. திருவாசகத்துக்கு உருகாதால் ஒரு வாசகத்துக்கு உருகாது சொன்னது தமிழன் அல்ல, சொன்னது இந்தியன் அல்ல. கனடாவிலே பிரின்ஸ் எட்வர்ட் தீவிலே பிறந்து ஐரோப்பாவிலே வளர்ந்து லண்டனிலே இருந்த, ஐரோப்பா பிரிக்கப்படாத ஐரோப்பாவில் லண்டன் இருந்தது. அங்கே இருந்து இந்த மண்ணுக்கு வந்து 41 ஆண்டு காலம் எங்களுடைய தூத்துக்குடி பக்கத்திலே உள்ள சாயர்புரத்திலே பணிபுரிந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சொன்னார், டாக்டர் ஜியு போப். அவர்தான் சொன்னாரு, திருவாசகத்துக்கு உருவாதார் ஒரு வாசகத்துக்கும் உருவார். சின்ன வயதிலே எங்க அப்பா சொல்லுவாங்க, நான் அப்ப பிறக்கல, எங்க அப்பா சொல்லுவாங்க, எங்க அப்பா டாக்டர் ஜி போப்ப நேரில் பார்த்துருக்காரு. அவர் ஒரு விவிலியத்தை பரப்புவதற்காக இங்க வந்தவர். டாக்டர் ஜி போப்பு கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா, கிறிஸ்தவ மிஷினரி, கிறிஸ்தவ இயக்கம். அவங்க டாக்டர் ஜி போப்பை அந்த காலத்திலே லட்சக்கணக்கான பணம் செலவழிச்சு, நல்ல கவனிங்க, அப்ப பிளைன் கிடையாது, வசதி கிடையாது, கப்பல் ஸ்டீம் போட்டு கூட கிடையாது, சாதாரண துடுப்பு போடுறவங்களை மறக்கலாம். அதுல வந்தாரியா லண்டன்ல இருந்து. எதுக்கு? தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக. எத்தனை நாள் தெரியுமா? 80 நாள் பயணம் பண்ணி வந்தார். லண்டனிலே இருந்து தமிழ்நாட்டிலே உள்ள தூத்துக்குடி துறைமுக கரைக்கு அவர் வருவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 80. ஆனா எவ்வளவு பெரிய மேத பாருங்க, அந்த 80 நாளைக்குள்ளேயே தமிழை படிச்சார். நீங்க கிறிஸ்தவ பாதிரியார்கள் இங்கே வரும்போது அவர் உலகம் புறம் போனாங்க. கிறிஸ்தவ பாதிரியார்களை அவர்கள் அனுப்பினார்கள். எதற்காக என்றால், அவர்களுடைய மத நூலான விவிலியத்தை உலகத்துள்ள எல்லா மொழிகளையும் மொழிபெயர்க்கணும். இந்தியாவுக்கும் அப்படி அனுப்பப்பட்டவர் டாக்டர் ஜி போப். ஆனா மற்றவங்களாம் அந்தந்த நாட்டுக்கு போய் அந்தந்த மொழியை படிப்பாங்க. இவர் வரும்போதே போட்ல வரும்போதே படிச்சார். 80 நாட்களில். இப்பதான் 60 நாள்ல பாஷை கத்துக்குங்கன்னு ரெபிடெக்ஸா அதுல இதெல்லாம் போடுறாங்க. ஆனா அந்த வசதிகள் கூட இல்லாத காலத்துல, எந்த கணிப்பொறி வசதி எதுவும் இல்லாத காலத்துல 80 நாட்கள் எப்படி படிச்சாங்கன்னு தெரியாது. இறை அருள் தான் அதுவும். அந்த 80 நாட்களில் படித்து அந்த தமிழை கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தார். 41 வருஷம் சாயர்புரத்தில் இருந்தாரு. இன்னும் தூத்துக்குடியில இருந்து 25 கல் தொலைவிலே சாயர்புரம் இருக்கிறது. அங்கே போப் காலேஜ்னு ஒண்ணு இருக்குது. அந்த காலேஜில் தான் அவர் பணியாற்றினார். அவர் வாசல்ல இருந்து நீங்க அப்ப வந்து அந்நிய மதத்தினர்கள் கோயிலுக்குள்ள போக முடியாது. அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு கோயிலுக்குள்ளே, சைவ கோயிலுக்குள்ளே அனுமதி கிடையாது. அதுவும் திருநெல்வேலி உங்களுக்கு தெரியும், வீர சைவம் வளர்ந்த இடம். அதெல்லாம் விட மாட்டாங்க, வெளியே நிற்பாரு. இப்ப கோயில் சன்னிதானம் நான் உட்கார்ந்துக்கு இந்த டேபிள் வைங்களேன், கோயில் சன்னிதானம் இது. அந்த வாசல் வந்து அந்த எழுத்தாப்புல இந்த வாசல் இருக்குல்ல,
அதுதான் கோவில் வாசல். உள்ள விழுதான் நடந்து போய் தான் கற்பகிரம் இதெல்லாம் கொடிமரம் நந்தி இதெல்லாம் தாண்டி இங்க வந்து கும்பிடணும். இவர் இங்க கற்பகிரம் இங்கதான் இருக்கும். ஜீவ் போப் வருவார், தினசரி வருவார். வந்து அவருக்கு உள்ள என்ட்ரன்ஸ் கிடையாது, அதனால அந்த வாசலுக்கு வெளியே நிற்குவார். ஓதுவார் சுவாமிகள் திருவாசகத்தை படிப்பார். ஓதுவார் சுவாமிகள் அன்னைக்கெல்லாம் ஓதுவார்கள் மைக்கே இல்லாமல் படிச்சாங்க. ஐயாவுக்கெல்லாம் தெரியும். அவர் படிச்சாலும் அந்த சொல் கூட கேட்கும் இல்லையா? நான் போய் சொல்லலை இல்லை என்ன, ஏன்னா ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓதுவார் குரல்னா அவர் தொண்டையில மைக்க முழுங்கின மாதிரி படிப்பார், மைக்கே இல்லாம. இப்பயும் கூட அப்படி இருக்கிறாங்க. தருமபுரத்துலாம் இருந்தாங்க, சுவாமிநாதன் ஐயாலாம் இருந்தார். என்ன அவ்வளவு கணீர் குரலா இருக்கும். ஐயா எங்க அப்பா நேரில் பார்த்துருக்கிறாரு. டாக்டர் ஜீவ் போப் அந்த பாகம்பிரியால் கோயில், சிவன் கோயில், என்ன பாகம்பிரியால் உடனாய காசி விஸ்வநாதர் கோயில், அந்த தூத்துக்குடியில் உள்ள கோயில், அதுக்கு வெளியே நின்றுட்டு இங்கே ஓதுவாமூர்த்தி படிப்பார். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் பின் சுமந்த கீர்த்தியன் மண்டபத்தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் என்று இசையோடு அவர் அந்த கணீர் குரல்ல படிக்கிற போது இது என்ன தெரியுமா? மாணிக்கவாசப்பட்ட வேதனை. வைகை சுடுமணலிலே கூலி வாங்கி கொண்டு அங்கே போன அவரை புறம்பால் அடிச்சாங்க அரிமர்த்தன பாண்டியன். அந்த வேதனையை இறக்கி வைக்கிற பாடல் இது. இது ஒரு அகச்சான்று. அவர் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்ததுங்கிற அவரே பதிவு பண்ற பாட்டு. என்ன அம்மானை பகுதியில திரு அம்மானை அப்படின்னு 51 பகுதியில் அது ஒண்ணு. அதுல வர்ற பாட்டு. இந்த பாட்டை திருவாசகத்தை ஓதுவார் சுவாமிகள் படிக்கிற போது ரோட்ல இருந்த அந்த கிறிஸ்தவ பாதிரியார் அழுதார். அழுதாரியா? பக்தி என்பது எப்படி திருமாக்கணும்? உருக்குற மாதிரி இருக்கணும், உருக்குற மாதிரி இருக்கணும். இன்னொருவர் பாட கேட்டே அவர் அழுதார். ஓதுவார் சுவாமிகளும் அதை படிக்கும் போது நீங்கள் திருவாசகத்தை உணர்ந்து படிக்கிற போது உங்கள் கண்ணிலே இருந்து கண்ணீர் வரவில்லை என்றால் நீங்கள் மனதிலே இறைவனை நினைக்கவில்லை என்று பொருள். திருவாசகத்தை படிக்கிற போது உங்கள் கண்ணிலே இருந்து கண்ணீர் வர வேண்டும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என வணைந்து வணைந்து ஏற்பதும் நாம் உலகியலில் மரணமுலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் நான் சொல்லுகின்றேன். யாரு? வள்ளலார் சத்தியம் பண்றாரு. புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் நான் சொல்லுகின்றேன். பொற்றவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவேனாரு. அதுலதான் உடம்பு கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. கண்ணீர்ல எல்லாரும் கண்ணில இருந்து கண்ணீர் வருதுல்ல, எல்லாம் ஒரே மாதிரியான கண்ணீர் அல்ல. பக்தியால் நல்ல கவனிங்க, பக்தியால் உருகி நீங்கள் வடிக்கிற கண்ணீர் கீழே விழாது. தாரை தாரையாக நம்முடைய அருளாளர்கள் கண்ணீர் விட்டு இருக்கிறார்கள். அதுவும் திருவாசகத்தை படிக்கிறது. ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கண்ணீர் விடாது ரோட்ல இருந்துன்னா அவன் அதை பார்த்து கண்ணீர் விடாத தமிழனாவே இருக்க முடியாதுயா என்ன? அப்ப அந்த பக்தி உணர்வு இருந்தது. கண்ணீர் விட்டு அழுவாங்க. அந்த கண்ணீரிலே ஒரு துளி கூட தரையிலே விழாது, அது மார்பிலே விழும். ஏனென்றால் திருவாசகத்தை நினைத்து அழுத கண்ணீரும் பெருமையுடையது. அது தரையில விழுந்து பாழாயிடக்கூடாது. அதனாலதான் வள்ளல் பெருமான் திருவாசகத்தில் ரொம்ப ஈடுபட்டவர். அதனாலதான் உடம்பு நனைந்து, உடம்பு நனையணும். கண்ணீர் விட்டா உடம்பு எப்ப நனையும்? கண்ணீர் கீழே விழாமல் மார்பில் விழணும். அப்பர் சுவாமிகள் வீதி வீதியாக போனார்ல, உலவாரத்தை கையிலே ஏந்தி கொண்டு மார்பார பொலி கண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கில் சேர்வாகும் திருவாயில் செந்தமிழின் மாலைகளும். யாரு? சேக்கலார் ஒருவர் சொல்றாரு. அத முதல்ல அப்பரை பத்தி தொடங்குகிற போதே மார்பார பொலி கண்ணீர், மார்பிலே கண்ணீர் விழுந்த கண்ணீரோடு போனாராம். அப்ப என்ன அர்த்தம்?
பக்தியால் உருகுகிற கண்ணீர் மார்பிலே விழ வேண்டும். வள்ளல் பெருமான் 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். மணிவாசக பெருந்தகை 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். 2 பேருக்கும் இடையிலே 16 நூற்றாண்டுகள் இடைவெளி, 1100 வருடங்கள் இடைவெளி. ஆனா வள்ளல் பெருமான் ஒரு மாபெரும் இயக்கத்தை ஸ்தாபித்தார் இல்லையா? என்னது? சமரச சன்மார்க்க சங்கம். சுத்த சமரச சன்மார்க்க சங்கம். அதனுடைய மோட்டோ என்ன தெரியுமா? வள்ளல் பெருமானுடைய கொள்கை கோஷம். அப்ப அது பஞ்ச் டேலாக். இப்ப சவுந்தரபாண்டியன் தான் பஞ்ச் டேலாக்ல நம்பர் 1 தமிழ்நாட்டிலேயே. எந்த நடுவர்னாலும் அதுக்கு பொருத்தமா அடிக்கிறாரு. இப்ப எனக்கும் 6 100 அப்படின்னு வாழ்த்துக்கள், நல்ல அருமையா பண்றாரு. ஏன்னா அத மாதிரி பஞ்ச் டேலாக்கு. அதுக்கு அப்போ வந்து கொள்கை முழக்கம் அல்லது மகுட வாசகம்னு சொல்லுவாங்க. ஒரு இயக்கம் என்றால், ஒரு கட்சி என்றால் கொள்கை என்பது ஒரு காலத்துல. இப்ப இல்லைங்கிறத நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எலெக்ஷன் டைம். அப்போ நீங்க தைரியமா சொல்லலாம். நான் மேடையில் சொல்றது உலக நாட்டிலும் பதிவாகுது. ஏன்னா கோவால் நாளைக்கே போட்டு விட்டுறாரு. அப்ப அவர் நினைப்பாரு, ஓ இப்போ வந்து நாளைக்கே இது வேணும்னு கேட்கிறாரு, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, நாளைக்கு கழுத்தை நிறுத்துறாருன்னு அவரு. பயப்படாதீங்க, உங்களுக்கு வசதி போற நேரத்தில் போடுங்க. என்ன அப்ப இந்த மகுட வாசகம் இருக்கே, அந்த கொள்கை முழக்கம், அது வள்ளல் பெருமானுக்கு என்னது? அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இதுதானே. இதை எங்கிருந்து எடுத்தார்னா திருவாசகத்திலிருந்து எடுத்தார். 8ஆம் நூற்றாண்டிலே மணிவாசக பெருந்தகையுடைய திருவாசகத்திலே வரக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்து தன்னுடைய கொள்கை முழக்கமாகவே மாற்றிக்கொண்டால் வள்ளல் பெருமான் என்று சொன்னால், மணிவாசகருடைய மறுபதிப்பாக பிறந்தவர் வள்ளல் பெருமான். எந்த இடம் தெரியுமா? திருவம்பாவை என்று ஒரு பகுதி. திருவாசகத்தினுடைய எத்தனை பாட்டு? 658. அந்த கண்ணாடி போட்ட பையன், சின்ன பையன், அவனுக்கு பதிஞ்சிருச்சு இந்த பேச்சுக்கு. அதான் முதல் வெற்றி. போங்க. ஏன்னா அவங்களுக்காக பேசுறோம். நம்ம என்ன இன்னும் 4 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் என்ன 100 வருஷமா வாழ்ந்த போறோம். இருக்கிற அக்கிரமம் பார்த்தா 75 போயிடும் போல இருக்கு. என்ன ஆனா அந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நம்முடைய பாட்டன் பாட்டி இருந்தார்கள். ஆனா நீங்க பாட்டனும் பாட்டியும் உட்கார்ந்து சீரியல்ல பாத்துட்டு இருக்காங்க. மருமகள், இது ஒரு மருமகள் கயலி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வேற 1.5 மணி நேரம் போட்டுக் கொள்றான். அது ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும். 3 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. 3 நாள்ல இங்க இருந்து நீங்க வந்து டெல்லிக்கே போயிடலாம். அது ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த இதுல நானும் இன்னைக்கு பார்க்க முடியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, அதனாலதான் நான் இன்னைக்கு தேதி கொடுப்பேன். தூக்குவாடிக்குள்ள நாமெல்லாம் வந்து இட்லி வச்சு கொண்டு போவோம். அவன் குண்டு வச்சு கொண்டு போறான். நம்ம வீட்டுல வைக்கிற இட்லியும் குண்டு மாதிரி தான். சரி, அதை விடுங்க. இப்ப நம்ம திருவாசக கதைக்கு வருவோம். இட்லி கதையை விட்டு என்ன, இப்போ அந்த 658 பாட்டுல அதுல நடுவுல ஒரு பகுதி வருது. அதுல வந்து 20 பாட்டு இருக்கு. அந்த 20 பாட்டுக்கு பேரு திருப்பாவை. மார்கழியிலே வர டிசம்பர்ல மார்கழி மாதம் இருக்குல்ல, அதுல பாடக்கூடியது திருவம்பாவை. ஆண்டாள் நாச்சியார் திருமாலை பற்றி பாடியது. ஆண்டாள் நாச்சியார் திருமாலை, பெருமாள் சக்கரம் வச்சிருக்காருல, கையில சக்கரம் வச்சிருந்தா யாரு? அவரையும் சக்கரம் வச்சிருக்காரு. குழந்தைகளுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். உலகத்திலேயே நிறைய நூற்றாண்டுகள் கடந்து வந்துருச்சுல, இதுல உலகத்திலேயே நாம் வாழுகிற இந்த நூற்றாண்டுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டுக்கு, இந்த நூற்றாண்டுக்கு என்ன பேர் தெரியுமா? கண்டுபிடிப்புகளின் ஆண்டு. கண்டுபிடிப்புகளின் நூற்றாண்டு. ஏன்னா இந்த நூற்றாண்டுல கண்டுபிடிச்ச அளவுக்கு கருவிகள் எந்த நூற்றாண்டுலையும் கண்டுபிடிக்கல. அப்படித்தானே? இதெல்லாம் இருந்திருக்கா? 100 வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் இருந்திருக்கா? இல்லாதனால எல்லாரும் நல்லா இருந்தான். சரி, அதை விடுங்க. என்ன
இந்த நூற்றாண்டினுடைய பேரே கண்டுபிடிப்புகளின் நூற்றாண்டு. ஏன்னா விதவிதமா கண்டுபிடிச்சான். முன்னால போன் தனியா இருக்கும், போன் பேசுறது தனியா இருக்கும், மெசேஜ் அனுப்புறதுக்கு பேஜர் அப்படின்னு ஒரு கருவி இருக்கும், போட்டோ எடுக்கிறதுக்கு கேமரான்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப எல்லாத்தையும் ஒண்ணுக்குள்ள போட்டான். இது பேசவும் செய்யலாம், மெசேஜ் அனுப்பலாம். எனக்கு ஒருத்தர் அபுதாபில இருந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு பக்கம் பக்கமா. சரி, இல்ல எல்லாமே இப்ப உள்ள வந்துருச்சு இல்லையா? இது அவ்வளவு கண்டுபிடிப்பு இருக்குல்ல, கண்டுபிடிப்பு ஆண்டு. இத யுனெஸ்கோ நிறுவனம் என்ன பண்ணா, உலகத்திலேயே ஆக சிறந்த கண்டுபிடிப்பு எது, இந்த நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளிலேயே உலகத்திலேயே ஆக சிறந்த கண்டுபிடிப்பு நம்பர் 1 எது, எதுன்னு தெரியுமா? அவன் முடிவுல சொன்ன ஆராய்ச்சி முடிவுல நம்பர் 1 எதுனா சக்கரம். இந்த நூற்றாண்டு கண்டுபிடிப்புகளிலேயே நம்பர் 1 எது என்றால் சக்கரம். நீங்க கட்டியிருக்க கடிகாரத்துக்குள்ள என்ன இருக்கு? மணி ஏன் ஓடுது? அந்த வாழ்க்கையாக்கள் எப்படி ஓடுது? உள்ள என்ன இருக்கு? சக்கரம் தானே இருக்குது. இந்த செல்போனுக்குள்ள சக்கரம் இருக்கா என்னன்னு தெரியாது, சக்கரம் இருக்கலாம் மதர் போர்டில். அதை விடுங்க, இந்த செல்போனை எதுல உருவாக்கியிருப்பாங்க? சிமெண்ட் கலவை வச்சு மனுஷன் உருவாக்கினா இல்ல, இது எதுல உருவாக்குனாங்க? ஏதோ ஒரு ஃபேக்டரியில. அந்த ஃபேக்டரியில சக்கரம் இல்லாத ஃபேக்டரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? நீங்க சாதாரண குண்டூசி வெளியே வர வேண்டும் என்றாலும் அது சக்கர தொழில்நுட்பம் உள்ள ஒரு தொழிற்சாலையில் தான் உருவாக முடியும் இல்லையா? குண்டூசியில இருந்து கடப்பாறை வரைக்கும், கைக்கடியாருக்கு வந்து வானத்தில் பிறக்கிற விமானம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்த. நீங்க எந்த பொருளை வேணாலும் சவால் விடுங்க, எந்த பொருளையும் கொண்டு வந்து கொடுங்க, அது ஏதோ ஒரு ஃபேக்டரி, சேலையா சட்டையா எங்க உருவாக்கி இருக்கும்? சரியில்லை தானே, அது சக்கரம் இல்லையா? ஆக மனிதனுடைய சாதன பானைங்க, அது சக்கரத்தை சுத்த வச்சு தானே பானையை எடுக்கிறான் கொய்வை. ஆக சட்டி பானையிலிருந்து இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களுமே சக்கரம் தான் அடிப்படை. இதை நம்மால முன்னாலேயே தெரிஞ்சு உலகத்தின் சுழற்சியே சக்கரத்துல தான் இருக்குன்னு சொல்லி திருமால் கையில சக்கரத்தை கொடுத்தான். எதனால திருமால் கையில வச்சிருக்காரு? உலகத்தின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு அல்ல. இந்த நூற்றாண்டு மட்டுமல்ல, இனி எந்த நூற்றாண்டு வந்தாலும் சக்கரத்தை புறந்தள்ளி விட்டு நீங்கள் எந்த விஞ்ஞான வளர்ச்சியையும் அடைய முடியாது, எந்த பொருளையும் உருவாக்க முடியாது. அந்த சக்கரத்தை கையிலே வைத்திருக்கிற ஆண்டாள் நாச்சியார், அது பெருமாள், அவருடைய மனைவியாக இருந்து திருமகளாக இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், அதான் நான் பிறந்த ஊர், கோதை பிறந்த ஊர், நான் பிறந்த ஊர்ல படிச்ச ஊர், கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டாள் நாச்சியார் வாழ்ந்த அந்த மண்ணிலே இருந்து மார்கழிக்காக 30 பாடல்களை எழுதினார். அது திருப்பாவை. அதே மாதிரி மணிவாசக பெருந்தகை அவரும் தன்னை ஒரு பெண்ணாக பெண்ணுடைய நிலையிலே இருந்து ஒரு பெண் பாடுவது போல அதே மார்கழியிலே தோழிகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு நீராடி தோழிகள் எல்லாம் அழைத்துக் கொண்டு திருக்கோயிலுக்கு போய் சிவனை வணங்குவதற்காக 20 பாடல்கள், அந்தமா பெருமாளை போய் சேவிக்கிறதுக்காக 30 பாடல்கள். இவர் பெண் நிலையிலே இருந்து 20 பாடல்கள் எழுதினார். இந்த 20 பாடல்களை பாடிக்கொண்டுதான் பெண்கள் எல்லாம் சிவன் கோயிலுக்கு போவாங்க மார்கழி மாதம். இது திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார், திருவம்பாவை மாணிக்க வாசகர். அந்த இது 30 பாட்டு, இது 20 பாட்டு, இந்த 50 பாடல்களைத்தான் பாவை பாடல்கள் சொல்றோம். இந்த 20 பாட்டு திருவம்பாவை இருக்குல்ல, இது சிவனை பற்றிய பாடல். திருவாசகத்திலே நடுவிலே வரக்கூடிய இந்த 20 பாட்டு இதுதான் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஏன்னு சொல்றேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. என்ன திருப்பாவை திருவம்பாவை எத்தனை பாட்டு? 20 பாட்டு. அதுல முதல் பாட்டு என்ன தெரியுமா? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் அங்கிருந்து தான் எடுத்தார். யாருக்கு வந்து
அதனாலதான் நீங்கள் திருவாசகத்தை படிக்கிற போது உங்களுக்கு என்ன உருக்கம் ஏற்படுகிறதோ அது வள்ளல் பெருமானை படிக்கிற போது உங்களுக்கு வரும். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்கடங்கள் மாதே வளருதியோ வன்செடியோ நின்செடிதான் மாதேவன் வாழ்கிறவர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டெழுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் ரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கள் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே எந்தோழி பரிசேலோர் என்பாவாய். இது திருவம்பாவையுடைய முதல் பாட்டு. இதை நான் படிக்கும் போது எனக்கு 6 வயசு. எங்க அப்பா இதை படிச்சாதான் அவனுக்கு அப்ப காப்பி கூட கிடையாது, நீராகாரம் தான். அரிசி கலைஞ்ச தண்ணி இருக்கும்ல, அதுல 4 கல் உப்பை போட்டு கொடுப்பாங்க. இந்த 1 டம்ளர் நீராகாரத்துக்காக இந்த 20 பாட்டையும் படிச்சேன். அதுவும் 5 மணிக்கு எழுப்பி குடிக்க வச்சு இதை படிக்க வச்சு. அப்பெல்லாம் எதுக்கு இந்த பெருசு நம்ம வதையங்குலையும் வாங்குது? யார் இந்த மணிவாசகர்? அவர் ஏன் தேவையில்லாம நம்ம வாழ்க்கையில விளையாடுறாரு? அந்த இப்ப இதெல்லாம் எழுத போயிட்டானே அப்பா வந்து படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறது. உண்மையிலே திட்டினேன் மாணிக்கவாசகர். அதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். உண்மையில திட்டினேன். அந்த வயசு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு 70 நாடுகள்ல போய் திருவாசகத்தை பேசுகிற போது எங்க அப்பா எனக்கு போட்ட பிச்சை. இந்த திருவாசகம் இல்லை என்றால் பெரு தெருவா அடைஞ்சிருப்பேங்க. இன்னைக்கு உலகம் பூராவும் போய் அரசர்களுக்கு சமமான, இப்ப அரசர்கள் கிடையாது, அமைச்சர்களுக்கு சமமான ஆசனத்திலே அமர வைத்து எனக்கு அத்தனை பாராட்டுக்களையும் அள்ளித் தருகிறது இந்த திருவாசகம். அதனால்தான் டாக்டர் ஜி போப் திருவாசகத்துக்கு உருவாதால் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்றார். அவர் அதிகமாக படித்தது எது தெரியுமா? 3 நூல்கள். 1 திருக்குறள், இன்னொன்று திருவாசகம், 3வது புறநானூறு. இந்த 3 அவரை ரொம்ப கவர்ந்தது. இங்கே 41 வருஷம் இருந்தாரு. எதுக்காக வந்தாரு? பைபிளை தமிழிலே மொழிபெயர்ப்பதற்காக வந்தாரு. ஆனா அந்த வேலையை பார்க்கல. அந்த வேலையை பார்க்கலன்னா கூட மிஷனரி மன்னிச்சிருவாங்க. ஆனா இந்த வேண்டாத ஒரு வேலையை பார்த்தாரு. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துட்டு போயிட்டார். திருவாசக 41 வருஷம் அவர் ஒண்ணும் வேலை செய்யல. வேலை செஞ்சாரு, பல வேலைகள் செஞ்சாரு. ஆனா அதுதான் தமிழ் சார்ந்த வேலைகள். அதனால அவரை வந்து ரீபேக், அவரை திரும்ப கூப்பிட்டாங்க அவங்க நாட்டில். அந்த நாட்டிலே போய் தன்னுடைய 60 வயதுக்கு மேலே அவர் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். முதலாக ஒரு சைவ திருமுறையை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் அங்க போய் 60 வயசுக்கு மேல திருவாசகத்தை பூரா மொழிபெயர்க்கும் போது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். மார்பார பொலி கண்ணீர். நாட்டால், மதத்தால், இனத்தால், மொழியால் வேறுபட்டு கிடந்த ஒரு விவிலிய பாதிரியார் கூட இந்த திருவாசகத்தை படித்து விட்டு அழுது 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 ஒவ்வொரு தடவையும் அழுதார். 658 பாடல்களையும் உருவாக்கினார். ஒரு சைவம் கூட 658 பாட்டை படிச்சுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவ பாதையார் படித்தார். படிக்க படிக்க அவரை உருக்கியது. அதனால சொன்னாரு, நான் இறந்த பிறகு என்னுடைய கல்லறையிலே நான் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதி வையுங்கள். எதற்காக தெரியுமா? திருவாசகம் உதித்த தமிழ் மண்ணிலே இருந்து ஒரு தமிழனாக நான் பிறக்க முடியாமல் போய்விட்டேன். அதனால் தமிழ் மாணவன் என்றாவது போட்டு. ஆக்ஸ்போர்ட் சிமிட்ரி நான் போயிருக்கேன். நேரா அங்க போய் சிவபுராணத்தை படிச்சுட்டு வந்தேன். ஜி போப்புடைய சமாதி அங்கதான் இருக்குது. கல்லறை ஆக்ஸ்போர்ட்ல இருக்குது. லண்டன்ல இருந்து 2.5 மணி நேரம் பயணம். இல்லை என்ன கொடுமை தெரியுமா? இவர் போன உடனே கிறிஸ்தவ மிஷனரி சும்மா இருப்பான். அந்த காலத்திலே 4 லட்சம் ரூபாயோ 5 லட்சம் ரூபாய் எப்போ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால கொடுத்து அனுப்புனா, இந்த ஆளு வந்து 41 வருஷம் வேலையும் பார்த்து சம்பளமும் வாங்கிட்டு, ஏங்க உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஒண்ணுமே செய்யாம 40 வருஷம் சும்மா பெஞ்ச தேய்ச்சிட்டு போனா சும்மா விடுவாங்களா முதலாளி? அது மேல கேஸ் போட்டாங்க. பானர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர், அவருக்கு திருவாசகம் தெரியாது. அந்த ஆங்கிலேயர் தான் விசாரணைக்கு நீதிபதியா இருந்தார். மிஷினரி இவர் மேல கேஸ் போட்டாங்க. இவர் சொன்ன வேலையும் செய்யல. ஆனா அதுக்கு அதாவது விட்டுலாம், மன்னிச்சிடலாம்.
ஆனா நம்முடைய மதத்துக்கு சம்பந்தமே இல்லாத வேறு ஒரு மத நூலை அவர் மொழிமாற்றம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால டாக்டர் ஜி போப்பை கண்டிக்கணும். கண்டிக்கிறது மட்டுமில்ல, நாங்க இவ்வளவு வருஷம் அவருக்கு செலவழிச்ச காசை எங்களுக்கு திரும்பி வாங்கி தரணும். இந்த பானர்ஜி 2-3 நாள் வாதம் ஓடிச்சு. அப்புறம் பார்த்தாரு, நீங்க எந்த புத்தகத்தை பற்றி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, அது ஒரு பிரதி எனக்கு கொடுங்க, நான் படிச்சு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னாரு. உடனே பானர்ஜி கையில் அவருக்கு தமிழ் தெரியாது, அதனால் டாக்டர் ஜி போப் முதலாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருந்த அந்த திருவாசகத்தினுடைய ஒரு பகுதியை அவரிடத்தில் கொடுத்தார்கள். அந்த ஆளு வீட்டில் போய் படித்தான். நல்ல கவனிங்க, ஒரிஜினல் இல்லை. இப்ப நான் சொன்ன திருவாசக பாட்டெல்லாம் படிக்கல, அதை ஆங்கில வெர்ஷன். எப்பயுமே ஒரிஜினலுக்கு உணர்வு மொழிபெயர்ப்புக்கு இருக்காது. ஆனா அந்த ஆளு மொழிபெயர்ப்பை படிச்சுட்டு மறுநாள் நீதிமன்றத்தில் எழுதினார். இன்னும் கோப்புகள் இருக்குது. ஒவ்வொரு தமிழனும் சைவனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை திருவாசகம் இந்த மண்ணுக்கு தந்தது. அந்த பானர்ஜி என்று தமிழ் தெரியாத அந்த ஆங்கிலேய நீதிபதி எழுதினாரு. இவ்வளவு உணர்வுள்ள ஒரு நூலை படித்த பிறகு கூட இன்னமும் ஒருவன் கிறிஸ்தவனாகவே இருக்கிறான் என்றால் அதுவே மதத்துக்கு செய்த பெரிய தொண்டு. உண்மையிலே நான் படிச்சிருந்தா மதம் மாறி இருப்பேன். நான் உண்மையிலே இன்னும் மூல நூல் படிக்கல, மொழிபெயர்ப்பை படித்து எனக்கே கண்ணீர் வருகிறது என்றால் இதை மூலமொழியிலே ஒருவன் படித்திருந்தால் கண்டிப்பாக மதம் மாறியிருப்பான். அப்படி மதம் மாறாமல் கிறிஸ்தவனாகவே இப்போ திரும்பி இருக்கிறார். அதற்காகவே அவரை நான் பாராட்டுறேன், விடுதலை பண்றேன். பெருமை இல்லையா? ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை இல்லையா? ஒவ்வொரு சைவனுக்கும் பெருமை இல்லையா? எத்தனை பேர் வீட்டில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம்? 4 வயதிலே நாங்கள் நெல்லை சீமையிலே வாழ்ந்தவர்கள். எங்கள் வீடுகளிலே குழந்தைகள் பிறந்தால் அது விரும்பலையோ 4 வயதிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாட்டே திருவாசகம் தான். ஏன் தெரியுமா? மற்ற திருமுறைகளை விட ரொம்ப எளிமையானது. நோட்ஸே வேண்டாம், நோட்ஸ் இல்லாம எளிமையா புரிஞ்சுக்கலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பாயிர செய்யுள் சிவபுராணம் தான் அதை தொடங்குது. இன்னொன்னு சொல்லிடுறேன், திருவாசகத்திற்கு மணிவாசக பெருந்தகை வைத்த பெயர் திருவாசகம் அல்ல. இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த தருமபுரி இதுல தம்பி கோபால் மூலமா நாளைக்கு உலகம் பூரா போக போகுது, குறிச்சு வச்சுக்கோங்க. திருவாசகத்தினுடைய ஒரிஜினல் நேம் திருவாசகம் இல்லை. ராமாயணத்துக்கு ஒரிஜினல் நேம் கம்பராமாயணத்துக்கு என்னது? ராம அவதாரம் தான் கம்ப வச்ச பேரு. ஆனா நம்ம அதை கம்ப ராமாயணம் மாத்திக்கிட்டோம். பெரிய புராணத்துக்கு சேக்கலார் பெருமான் வச்ச பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம் தான். நம்ம பெரிய புராணம் மாத்திக்கிட்டோம். அதே மாதிரி திருவாசகம் என்பது மாற்றப்பட்ட பெயர். அதனுடைய ஒரிஜினல் நேம் இன்னைக்கு சொல்றேன், சிவபுராணம் என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய நூலினுடைய பெயர். அடுத்தாப்புல ஆதாரம் கேட்பீங்கல்ல, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நான் சிவபுராணத்தை சொல்ல போகிறேன் என்று முதல் பகுதி சிவபுராணம். அந்த முதல் பகுதியிலே அந்த முதல் பகுதி சிவபுராணம். அந்த சிவபுராணத்திலேயே இந்த நூலினுடைய பெயர் சிவபுராணம். இந்த நூல் முழுதையும் நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். அது சிந்தை மகிழும் சிறப்பை உடையது. சிந்தை மகிழும் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நான் முற்பிறவிகளில் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்குவதற்காக இதை நான் ஓதத் தொடங்குகிறேன். ஆக இதன் மூலமாக நான் சொல்லுகிற செய்தி, மக்களுக்கு சொல்லுகிற செய்தி, திருவாசகத்துக்கு உண்மையான பெயர் என்பது சிவபுராணம் தான். ஆனால் பின்னால் திருவாசகம் வந்துச்சு. இப்போ இந்த பாயிரம்னா ஒரு நூல் என்ன சொல்லுதோ அதை பற்றின முன்னுரை தான் அந்த பாயிரம். அப்படி 51 பகுதிகளுக்கு பாயிரமாக அமைந்திருப்பது சிவபுராணம். 105 வரி சிவபுராணம். நான் சொல்லல, நமச்சிவாய ஆரம்பிச்சு சொல்லணும். அதை இப்போ அந்த இதுக்கு முன்னால ஒரு செய்யுள், அது மணிவாசகர் எழுதல, பின்னால வந்தவங்க எழுதினாங்க. பாயிர செய்யுளுக்கு ஒரு பாயிரம் எழுதினான் ஒருத்தன். தொல்லை இரும்பிறவி சூழும். அது நிறைய பேர் மாணிக்கவாசகர் எழுதுனதா நினைச்சிட்டு இருக்காங்க. அது மாணிக்கவாசகரால் எழுதப்படவில்லை. ஏனென்றால் மாணிக்கவாசகர் அதுக்கு திருவாசகம் பேரை வைக்கல. அதனால வேற ஒரு
ஒருத்தர் எழுதினாரு, தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து என்னை ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். வாதவூர் எங்கோன்னு அவரே போயிட்டு வர மாணிக்கவாசர். கோன்னா தலைவன், வாதவூர் தலைவன் நான் தான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவையடக்கம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் கம்பராமாயணம் தொடங்கும் போது ஓசை பெற்று உயர் பார்க்கடல் முற்றவும் ஒரு பூசை நக்கி புக்கன. கம்மனெல்லாம் ஒரு பார்க்கடல் பூனை குடிக்க முடியுமா? குடிக்க முடியுமா? முடியாது. ஆனா அதுக்கு நாம நினைக்கிற காரணம் இல்லை, அதுக்கு உள்ள ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த பூனை இருக்குல்ல, அது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, சத்தம் இல்லாம போகும். அப்படித்தானே? சத்தம் இல்லாம தான் போகும். ஏதாவது ஒரு எளிய நோய் பக்கத்துல எங்கேயாவது ஓடிச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டா இதுக்கு சவுண்ட் அலர்ஜி. பூனைக்கு ஓசைனாலே பிடிக்காது, சவுண்ட் அலர்ஜி. ஓசையே பிடிக்காத ஒரு பூனை எப்பயும் ஓசை எழுப்பிக்கிட்டு இருக்க கடை போய் குடிக்க முடியுமா? அதுதான் கம்பன் சொன்னா, ஓசை பெற்று உயர் பார்க்கடல், அது எப்பயுமே ஓசை உள்ளது, இது சவுந்தரத்தி உள்ள பூனை, இது குடிக்கணும்னு ஆசைப்பட்ட முடியுமா என்று சொன்னார். அவையடக்கம். இப்போ இதுக்கு ஒரு திருவாசகம் என்னும் தேன், எல்லை மறுவா நெறியளிக்கும் திருவாசகம், வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். வாதவூரார் இயற்றிய, வாதவூர் தலைவன் இயற்றிய திருவாசகம் என்னும் தேன். நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, இந்த தேன் என்கிற அடைமொழி வேறு எந்த நூலுக்காவது இருக்கா? திருவாசகத்தை நான் உயர்ந்ததுன்னு சொல்றேன், நீங்க ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ அது வேற. என்னை பொறுத்த மட்டும் சைவ இலக்கியங்கள் என்று சொன்னால் திருவாசகத்தை விட உயர்ந்த ஒரு நூலாக எனக்கு எதுவும் தெரியல. ஆனா நீங்கள் நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தேன் என்பது எதற்கு? திருக்குறளுக்கு தேன் சொல்றோமா? ஏன் இவர் 8ஆம் நூற்றாண்டு, ஆனால் 8000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒருத்தர் வாழ்ந்தார், திருமூலர். அவர் எழுதிய 10ஆம் திருமுறை திருமந்திரம். இது சைவ திருமுறைகள் 8ஆம் திருமுறையாக உள்ளது இந்த திருவாசகம். 10ஆம் திருமுறை திருமுறை. ஏன்னா அது கண்டுபிடிச்சது லேட்டா தான் கண்டுபிடிச்சாங்க, ஞானசம்பந்த பெருமான் காலத்துல கண்டுபிடிச்சாங்க. அதனால 10ஆம் திருமுறைய திருமந்திரம் வைத்திருக்கிறோம். அந்த திருமந்திரத்துக்கு தேன் என்று பேர் கிடையாது. திருமந்திர தேன், திருக்குறள் தேன், புறநானூறு தேன், தேவார தேன். தேவாரம் தேன் போன்ற பாடல்கள், தேன் பிளஸ் ஆரம்னால தேன் போன்ற பாடல்களை தொகுப்புன்னு அர்த்தம். ஆனால் அடைமொழியாக எதனோடும் தேனை சேர்ப்பது வழக்கம் அல்ல. ஆனால் திருவாசகத்துக்கு மட்டும் தேன் என்ற அடைமொழியை சேர்த்துத்தான் அந்த பாய்வு செய்து சொல்லுவது. நம்மளும் திருவாசக தேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம் தெரியுமா? தேன் எங்கிருந்து வருது? தேன் தேன் உற்பத்தி ஆகிற இடம் இது பூக்கள், மலர்கள். மலர்களிலே தான் தேன் இருக்கும். ஆனா அப்படி நாம நினைச்சிட்டு இருக்கோம், அது தப்பு. அது தப்பு. மலர்களிலே தேன் உண்டாகாது. அப்ப அதுல உண்டாகிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? மது, ட்ரிங்க். மலர்களிலே வருகிற வண்டுகள் போய் உட்கார்ந்து குடிக்குதுங்க, அது தேன் கிடையாது, அதற்கு பேர் மது. மது பிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. என்ன உங்க பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருந்துருமா? என்ன நீங்க குடிக்க மாட்டீங்க, நானும் குடிக்க மாட்டேன். ஆனா குடிக்கிறவங்கள பார்த்துருப்பீங்களே, இப்படி எடுத்துக்கிட்டு எதுக்கு அந்த கன்றாவி அவ்வளவு கஷ்டப்பட்டு குடிக்கணும்? அப்புறம் அந்த கசப்பு எதுக்குன்னா கசக்கும் கசக்கும். உடனே பட்டுன்னு ஒரு மிக்சர் எடுத்து வாயில போட்டு அதை அமுக்கிறதுக்கு தான் மிக்சர். நான் பக்கத்தில் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுருக்கேன், இது அடிச்சது இல்லை. ஏன்னா கசக்கும். மது என்பது கசப்பானது. இப்ப மலர்களிலே இருப்பது மது, அது கசக்கும். வண்டு கசப்பான மதுவைத்தான் அங்கே இருந்து எடுக்கிறது. அதனாலதான் நம்ம கவிஞர்கள் எச்சரிக்கையா போடுவாங்க, மது உண்ட வண்டு. தேன் குடிச்ச வண்டுங்கிறது இந்த காலத்துல சினிமா பயிலுக்கு முட்டா பயிலுக்கு எழுந்தது.
சினிமாவில் எல்லாரும் முட்டாள்ல, முட்டாள்தனமா கவிதை எழுதுற சில பேர் தேன் உண்ட வண்டு அப்படின்னெல்லாம் எழுதுறாங்க. உண்மையிலேயே மது உண்ட வண்டு அப்படித்தானே இலக்கியங்களை படிக்கிறோம். இலக்கியங்களை ஒரு இடத்துலையும் அதை தேர்ந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் அறிவாளியா இருந்திருக்கான். இப்ப அறிவில்லாதவன் தான் பேனா எடுத்து எழுத ஆரம்பிச்சுட்டான், மைக்கு பிடிச்சி பேசவும் ஆரம்பிச்சுட்டான். ரெண்டு விதத்திலையும் தொல்லை கொடுக்குறாங்க. சரி, இப்ப மது என்பது மது உண்ட வண்டுன்னு சொல்றோம். அப்ப நல்லா கவனிங்க, மலர்களிலே போல் தேனி எடுப்பது தேன் அல்ல, மது. அது எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். ஆனால் அந்த தேனீக்கள் இறைவனுடைய படைப்பு பிரபஞ்சத்தில் உள்ள ஆச்சரியத்தை பாருங்க. அந்த கசப்பான மதுவை, அது கசப்பா இருக்கிறதுனால தான் கடையில் விற்கிற மதுவுக்கும் மதுன்னு பேர் வச்சாங்க. அந்த கசப்பான மதுவை அது உட்கொள்வதில் அப்படியே சால்வ் பண்ணிடாது, விழுங்கிறாது. அது இறைப்பைக்கு அனுப்பிடாது. இறைப்பைக்கு பக்கத்திலே சின்னதா ஒரு குட்டி பை இருக்கும். உண்மை. இதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி 2-3 பேர்கிட்ட, அதெல்லாம் உயிரியல் பேராசிரியர்கிட்ட வந்து அது உண்மைதானான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேடைக்கு வர்றேன். மேடைக்கு வரும்போது ஃபுல் எக்யூப்டா வரணும். ஏன்னா அதான் இளைஞர்களுக்கு ஒரு பாடம்ல ஒரு ஆலோசனை, அதுக்காக சொல்றேன். ஏன்னா இவனாவது கேட்டுருவான் கேள்வி. அதனால என்ன கேள்வி ஆடியன்ஸ் கேட்டாலும் அதற்குள்ள பதில் ஒரு பேச்சாளரிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவன் மேடைக்கே வரக்கூடாது. அப்படி வளர்ந்தவன் நான். அடிகளாரெல்லாம் என்னை நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்பாரு, கேள்வியா கேட்பாரு, மற்றவங்க தான் விட்டுவாரு. ஏன்னா நாம அதிகமா படிக்கணுங்கிறதுக்காக நம்மளை தூண்டி விடுறதுக்காக அந்த கேள்வி கேட்பாரு. இப்போ அந்த உள்ளுக்குள்ள ஒரு இன்னொரு பை இருக்குல்ல, இறைப்பைக்கு பக்கத்திலே தேனி உள்ள வந்து இன்னொரு பை இருக்கும். அந்த பையில இந்த மதுவை கொண்டு போய் சேர்த்துரும். மலர்களிலிருந்து எடுக்கிற அந்த கசப்பான மதுவை இந்த தேனி உள்ள விழுங்கி அதை சாப்பிடாம அதை ஜீரணிக்காம தனியா ஒரு பைக்குள்ள போட்டு வச்சிரும். இந்த அந்த பை இருக்குல்ல, அந்த பையில உள்ள வந்து ஒரு சலைன் சுரக்கும். நம்ம உமிழ் நீரெல்லாம் ஒரு சலைன் வாட்டர் தானே. அது எதுக்காக சுரக்குதுன்னா உணவை டைஜஸ்ட் பண்றதுக்காக. இப்போ அரிசியை போடும்போது வெறும் அரிசியை ராவா இது உணவு கடற்கடன்னு சுத்திட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி விட்டீங்கன்னா நைஸா அரைக்கும்ல. அது மாதிரி நமக்கு சலைன் உடம்பு பல இடங்கள்ல வருது. அது மாதிரி தேனீக்கு அந்த இறைப்பைக்கு பக்கத்துல இந்த மதுவை சேர்த்து வச்சிருக்கல, அதுல வந்து அந்த உள்ள சலைன் வாட்டர் மாதிரி ஒன்று சுரக்கும். அது நல்ல கவனிங்க, உள்ளே புகுந்த அந்த கசப்பான தேனோடு அந்த சலைனும் சேர்ந்து இனிப்பான தேனாக மாறுகிறது. அதை திரும்ப வாய்க்கு கொண்டு வந்து தேனீக்கள் கூடுகளிலே சேர்க்கின்றன. இது ஆங்கிலேயன் தெரிஞ்சிருக்கிறான். ஆங்கிலேயன் தேன்னா என்னது? தேனுக்கு ஆங்கிலத்தில் என்ன? ஹனி. ஆனால் அவன் எடுக்கிற அந்த இது இருக்க, அதுக்கு நெக்டர்னு பேர் வச்சான். தெரியுமா? NECTOR, நெக்டர். நெக்டர்னா அது கசப்பான மது. ஆங்கிலேயன் அதை பிரிச்சு பார்த்துருக்கான். நெக்டர் என்றால் கசப்பான மது. அது வயிற்றுக்குள்ள போய் அது இனிப்பான தேனாக ஹனியா மாறுது. நெக்டராக உட்கொண்டு ஹனியாக அதை கொண்டு போய் சேர்க்கிறது. அப்ப தேனியினுடைய வேலை என்ன? தேன் எப்படி உருவாகிறது? மலர்களிலே உள்ள கசப்பான மருந்தை தான் உட்கொண்டு, மதுவை தான் உட்கொண்டு அதை இனிப்பான தேனாக மாற்றி உலகத்துக்கு தருவதை போல மணிவாசக பெருந்தகை என்கிற தேனி இறைவனுடைய திருவடி தாமரை என்கிற ஒரே ஒரு மலரிலே மட்டும் இருந்து தன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட கசப்புகளை சந்தித்து அந்த கசப்புக்களை எல்லாம் உள்ளே சென்று திருவாசகம் என்கிற இனிப்பாக மாற்றி இந்த உலகத்துக்கு தந்ததால் திருவாசகத்துக்கு தேன். கசப்பை இனிப்பாக மாற்றினார் மணிவாசக பெருந்தகை. முதலமைச்சர் ஐயாவது, சீஃப் மினிஸ்டர், ஒரு சிஎம் வந்தா எவ்வளவு மரியாதை, எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு பாதுகாப்பு. ஆனால் சைவத்துறையிலே 2 முதலமைச்சர்கள் இருந்தார்கள். ஒருவர் பெரிய புராணம் 12ஆம் திருமுறையை அருளி செய்த நான் வழிபடுகிற தெய்வம் சேக்கிழார் பெருமான். 12ஆம் திருமுறை பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் பெருமான் அவர் ஒரு முதலமைச்சர், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அதே போல வாத ஊரரும்
பாண்டியன் அரிமர்த்தன பாண்டியன் என்கிற மதுரையை ஆண்ட மன்னனுடைய அவைக்களத்திலே முதலமைச்சராக இருந்தவர். அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல யானைமலை என்று ஒரு பகுதி இருக்கு. அது பக்கத்துல தான் திருவாத ஊர். நான் பல தடவை அங்க போயிருக்கிறேன். அந்த திருவாத ஊரிலே தான் அவர் அவதரித்தார். படிக்கிற காலத்திலே பயங்கர சுத்தி, விளையின் பயிர் முளையிலே தெரியும் என்பதை போல படிக்கிற காலத்திலே பெரும் சுத்தியா இருந்தார். அவருடைய புலமையை கேள்விப்பட்டு அரசன் அவரை கூப்பிட்டு அவருக்கு யாருக்கு வாதவூர் அடிகளுக்கு தென்னவன் பிரம்மராயன், பிரம்மா மாதிரி அவ்வளவு அறிவு, பிரம்மா தானே ஞானத்தினுடைய கடவுள், அல்ல தென்னாட்டுக்கு கிடைத்த பிரம்மன் இவன், தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தை வாதவூர் அடிகளுக்கு சூட்டி தன்னுடைய முதலமைச்சராகவும் அமர்த்தினார். அதற்கு மாணிக்கவாசன் அப்ப பேர் கிடையாது, திருவாத ஊரர் அல்லது திருவாத ஊர். அடிகள் கூட பின்னால்தான் வந்தது. திருவாத ஊர்ல பிறந்ததுனால திருவாத ஊரர் என்றுதான் அழைத்தார்கள். அதுக்கு முன்னால என்ன பேர் தெரியாது. அப்ப அவனுடைய 4 வகை படைகள், ரத கஜ துரக பதாதி. என்ன இது திடீர்னு தமிழ்ல பேசிட்டு இருந்தவர்? ரத கஜ துரக பதாதி. ரதம்னா என்ன? தேர், தேர்ப்படை. கஜம்னா என்ன? யானைப்படை. ரத கஜ துரக குதிரை, குதிரைப்படை. என்ன அதுக்கு அடுத்தது? பதாகை. பதாகைன்னு என்ன? இந்த பேனர் பிடிச்சிட்டு போறாங்கல்ல, காலாட்படை. அவன் நடந்து போய் சண்டை ஓடுவான், சிலர் குதிரையில போய் சண்டை ஓடுவான், ஒருத்தன் யானையில போய் சண்டை ஓடுவான், ஒருத்தன் பேர்ல இருந்து அரசர்கள் சண்டை ஓடுவாங்க. ரத கஜ துரக பதாதி. இந்த 4 வகை படையில குதிரைப்படை ரொம்ப வீக் ஆயிடுச்சு. 1000 குதிரை வாங்குறதுக்கு 46 கோடி பொற்காசு. 46 கோடி ரூபாய் இல்ல, 46 கோடி பொற்காசு. இந்த பொற்காசுகளை கொடுத்து வாதவூரரை அழைத்து தொண்டி துறைமுகம், அது சோழ நாட்டுக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. தொண்டி துறைமுகத்திலே அருமையான, நமக்கு அரேபியர்கள் எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னு வரலாறு பார்த்தீங்கன்னா, அவங்க குதிரை விற்க வந்தவங்க தான். குதிரை விற்பதற்காக, குதிரை வடிவத்துக்காக வந்தவங்க தான் அரேபியர்கள். நம்ம நாட்டில் குதிரைகள் கிடையாது. அப்போ இந்த குதிரைப்படைகள் அங்கே இருந்து 1000 குதிரைகளை கொள்முதல் பண்ணி வாங்கிட்டு வான்னு சொல்லி 46 கோடி பொற்காசு. அப்பெல்லாம் பொற்காசு தான். இப்போ நித்யானந்தர் பொற்காசு வெளியிட்டு இருக்காருன்னா அது உண்மையா இல்லையோ, அது ஒரிஜினல் பொற்காசு. 46 கோடி பொற்காசுகளை கொடுத்து திருவாத ஊரரை 300 கிலோமீட்டர் தள்ளி இருந்த தொண்டி துறைமுகத்தை நோக்கி மதுரையில இருந்து அனுப்பி விட்டான். அவர் கிளம்பி போனவர் பட்டுக்கோட்டைக்கும் அறந்தாங்கிக்கும் இடையிலே திருப்பெருந்துறை, அப்ப அதுக்கு திருப்பெருந்துறைன்னு பேரு, இப்ப அதுக்கு ஆவுடையார் கோயில் என்று பெயர். சைவனா பிறந்த ஒருத்தர், நமக்கு கோயில் என்றாலே சிதம்பரம் தான். ஆனாலும் சைவனாக பிறந்த ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய, தரிசிக்க வேண்டிய ஒரு புனித தலம் எது என்று சொன்னால் ஆவுடையார் கோயில் தான். அங்க என்ன அப்படி அதிசயம் என்று சொன்னால், அங்க மூலவரே கிடையாது. கற்பகிரகம் என்றால் மூலவர் இருக்கணும்ல, அங்கே மூலவர் ஆத்மநாதர்னு அவருக்கு பேரு. ஆவுடையார் கோயில், இப்ப ஆவுடையார் கோயில்ங்கிறோம். ஏன் ஆவுடையார் கோயில் தெரியுமா? லிங்கம் இருக்குல்ல, சிவலிங்கம். அது எது லிங்கம் தெரியுமா? ஐயா கரெக்டா சொன்னார். இந்த மேல உள்ள அந்த டூம் மாதிரி பகுதி இருக்குல்ல, அது மட்டும்தான் லிங்கம். மேல்மருவத்தூர்ல கோபாலகிருஷ்ணன் நினைக்கிறேன், ஐயா பங்காரடிகளாருடைய இயற்பெயர். அவர் 60களில், அப்ப மேல்மருவத்தூர் ஒரு கிராமம் கூட கிடையாது, பூரா காடுகள், அங்கங்க ஓலை குடிசைகள் தான் இருக்கும். அங்க ஒரு மரம் புயல் காத்துல இதாயிருச்சு, சரிஞ்சிருச்சு. அந்த மரத்தை பால் வடிய ஆரம்பிச்சது. எல்லா பக்தர்களும் அந்த அதிசயத்தை பார்க்க கூடினாங்க. ஒரு வாத்தியார் சைக்கிள் தான் போவார். அங்க போகும்போது அந்த மரத்துக்கு போய் அதுல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி அங்க போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்தா அவருக்கு அருள் வந்தது. அந்த அது அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் தான் முதல்ல ஒரு ஓலை குடிசையை போட்டு அங்க உட்கார்ந்தாரு. நீங்க இந்த கட்டடமெல்லாம் இல்லாம சின்ன ஒரு இதுல சன்னிதானம் மட்டும் இருக்கும்போது நான் போயிருக்கிறேன். மூலஸ்தானம் மட்டுமே இருக்கக்கூடிய இதுல, அதுல நீங்க ஆதிபராசக்தியில வழிபடுறாங்க.
ஆனால் அதில் உள்ளது சிவன். முதலாக பால் வடிகின்ற அந்த மரத்துக்கு கீழே இருந்து சுயம்புனா தெரியுமா, தானா வர்றது. அது என்னன்னா ஐயா சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு டூ மட்டும் வந்தது, லிங்கம் மட்டும் வந்தது. இன்றைக்கும் நீங்கள் மேல்மருவத்தூர் போனீங்கன்னா அம்பாளுக்கு கீழே அந்த சுயம்புவாக வந்த லிங்கம் இன்னைக்கும் இருக்குது. அந்த சுயம்புவிலே இருந்து, ஏன்னா சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை. இன்னும் சைவ சித்தாந்தம் சிவனுடைய அருளைத்தான் சக்தி என்று ஒரு உருவமாக ஆக்குச்சு. சக்தி என்பது தனி வடிவம் கிடையாது. சிவபெருமான் உயிர்களுக்கு அருள் தருவதற்காக சக்தி என்கிற ஒரு நிலையை எடுக்கிறான். அவன் பல வேஷம் எடுப்பான். கமலஹாசனே 10 வேஷம் எடுக்கும்போது கண்கண்ட கடவுள் அவர் வேஷம் எடுக்க மாட்டாரா? எதுக்காக ஒரு வேஷம் எடுக்கணும்? ஐயா சும்மா ஒரு வாட்டிக்கு இருக்கதா இருந்துட்டு அங்க ரம்பை ஊர்வசி டான்ஸை பார்த்துட்டு ஜாலியா உட்கார்ந்துட்டு அங்க இருக்க தேனையும் தினையும் இது சாப்பிட்டு இருக்காமல. அங்க ஏன் வந்தார் தெரியுமா? உயிர்கள் மீது கொண்ட கருணையினால் வந்தார். உயிர்கள் மீது கொண்ட கருணையினால் வந்தார். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க 2 மாடி உயரத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு இறக்க சுவாபம் ஜாஸ்தி. அறம் செய்யணும், தர்மம் செய்யணும், அதான் வாழ்க்கையில உயர்வுன்னு நினைக்கிறீங்க. வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டான். பிச்சைக்காரன் சொல்லக்கூடாது, ஒரு இரவலர் வந்திருக்கிறார். சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அவர் கையெழுந்துறாரு. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். எதை சொல்றது எதை விட்டுறதுன்னு தெரியல. நீங்கள் உங்களிடத்துல காசு கேட்டு வந்தா கூட நீங்க உதவி செய்ய வேண்டாம். ஆனால் யாராவது சாப்பாடுன்னு கேட்டு உங்களிடத்திலே யாராவது கையெழுந்தினால், என் அருமை தமிழ் சமூகமே, தயவு செய்து அவனுடைய பசியை ஆற்றுங்கள். தயவு செய்து உங்களால் முடிஞ்ச ஒரு வடை 2 இட்லி போட முடியாதா? கண்டிப்பா அந்த அறத்தை செய்யணும். ஏன் தெரியுமா? கைலாயத்திலே இருக்கிற இறைவன் அவனுக்கு பசி வந்த போது எங்க வந்தான் தெரியுமா? அவன் கைலாயத்தில் சாப்பிடல. கைலாயம் என்பது தேவலோகம் அல்ல. கைலாயத்துக்கு அடுத்தாப்புலதான் தேவலோகம் இருக்கு, இந்திரலோகம். அவன் இந்திரலோகத்திலையும் சாப்பிடல, மகாவிஷ்ணு இருக்கிற பிரம்மலோகத்திலையும் சாப்பிடல. எங்க கோயில்ல மடப்பள்ளியில நெய் மணக்கிற பொங்கல் இருக்குல்ல, அங்கேயும் போய் சாப்பிடல. எங்க சாப்பிட்டான் தெரியுமா? காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரனா போய் கையை நீட்டினான். சிறுத்தொண்ட நாயனார் வீட்டில் ஒரு பிச்சைக்காரனா போய் கையை நீட்டினான். இளையாங்குடி மாரநாயனார் வீட்டில் நடுராத்திரியில ஒரு பிச்சைக்காரனா கையை நீட்டினான். கைலாயத்துல சாப்பிடல, பிரம்மலோகத்துல சாப்பிடல, சத்தியலோகத்துல சாப்பிடல. கோயில்கள் 40,000 கோயில் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. உலகம் முழுக்க சிவன் ஆலயம் 1,26,000 1,26,000 கோயில்களையும் பூஜை நடக்குது. 6 கால பூஜை நடக்குது, நெய்வேத்தியம் பண்றாங்க. ஆனால் அங்கெல்லாம் விட்டு யாரை தேடி வருகிறான்? கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய சாமானிய மக்களை தேடி வருகிறான். ஏன் தெரியுமா? சாப்பாடு முக்கியம் அல்ல, அந்த சாப்பாட்டை போடுகிற மனது முக்கியம். அந்த அன்பை தேடித்தான் அவன் பூமிக்கு ஓடி வந்தான். இன்னும் சொன்னா மணிவாசகர் பிறந்தக்கு அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. யாரையாவது பழிச்சு சொல்றோம்ல, பழித்தல்னா என்ன? அவனை திட்டுறது. வச்சுதான் பாரு, சாம்பாரா வச்சிருக்கான் அப்படின்னு ஓட்டல போய் திட்டம்ல, அது பழித்தல். இறைவன் அப்படி யாரையோ பழிச்சான். யாரை பழிச்சான் தெரியுமா? தேவலோகத்தை பழிச்சான். தேவலோகத்தில் இருக்க தேவர்கள் இந்திரன் உட்பட அத்தனை பேரையும் பழிச்சான். இவங்க சங்காத்தம் வேண்டாம், இவங்க நல்லவங்க இல்ல. யார்? நான் சொல்லல. சிவபெருமான் எண்ணியதாக மணிவாசகத்துக்கு பொய் சொல்ல வேண்டியது இல்லை இல்ல. சங்கரநாராயணன் பொய் சொல்லலாம், மணிவாசகத்தை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இருந்த காசுபுரம் கோயில் கட்டினாரு, ஆடையார் கோயில், அவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றாரு, வான் பழித்து, வானலோகத்தை பழித்து விட்டு வந்தான். எங்க? வான் பழித்தது முக்கியம் அல்ல, அடுத்தவரி சொன்னாரு, வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லல். உருகி படிக்கணும். எதற்காக இளையாங்குடி மாறினா? எதுக்கு மாணிக்கவாசகர் தேடி வந்தான்?
எதுக்கு சிறுத்தொண்டரை தேடி வந்தான்? எதுக்கு காரைக்கால மேல தேடி வந்தான்? இவர்களுடைய அன்பை நுகர்வதற்காக. எனக்கு இவன் அங்க போக மாட்டேங்கிறான். இவர்கள் யாரும் கைலாயத்தை தேடவில்லை. அதனால பார்த்தா இவன் பிச்சைக்காரனை தான் தேடி போறான், இளவர்களுக்கு தான் உணவு போடுறான். அப்ப இவனுடைய அன்பை நுகர வேண்டும் என்றால் நாமும் மனிதனாக போக வேண்டும் என்று கடவுளை நினைத்து இங்கே வந்தான். அதனால் தான் சொல்லுகிறேன், யாராவது பசி என்று உங்கள் வீட்டிலே கையேந்தி நின்றால் தயவு செய்து ஏதாவது உதவி செய்யுங்கள். ஏனென்றால் உங்களிடம் கையேந்துபவன் கடவுளாக கூட இருக்கலாம். ஏன்னா கடவுள் பிச்சைக்காரனாக வந்திருக்கான். இன்றைக்கும் கடவுள் வந்து கொண்டிருக்கிறான். பிச்சைக்காரனாக, எந்த வழியும் இல்லாத ஏழையாக உங்கள் இடத்திலே உதவிக்காக கையேந்துகிறான். அதை புரிந்து கொண்டு நீங்கள் தர்மம் செய்தால் மாணிக்கவாசகருக்கு காட்சி கொடுத்தது போல கடவுள் சத்தியமா காட்சி தருவார். அந்த அன்பு நம்மகிட்ட வத்தி போச்சே. இன்னொரு உண்மையை சொல்றையா, கடவுள் பெருசா பெருசா மனுஷன் பெருசா? கடவுள் பெருசா மனுஷன் பெருசா? தெரியணும். அருமையா அடிச்சாரு. இவர் வாழும் மாணிக்கவாசகர். அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. உண்மையாவையா கடவுளை விட மனுஷன் பெருசு. இத அவரா சொன்னாரு. இந்த மண்ணிலே வாழ்ந்த அவை பாட்டி சொன்னான். இந்த மண்ணிலே வாழ்ந்த அவை பாட்டிட்ட போய் உலகத்திலேயே பெரியது எது என்று கேட்டார்கள். பெரியது கேட்கும் வரிவடி வேணோய், பெரிது பெரிது. என்ன பெரிது? புவனம் பெரிது. புவனம் என்ன? உலகம். உலகம் நீங்க பார்க்கிற இந்த 7 காண்டினென்ட் இல்ல, இந்த 7 கண்டங்கள் இல்ல. உலகம் எத்தனையோ இருக்குது. யூனிவர்ஸ் என்பது, பிரபஞ்சம் என்பது நாம் வாழுகிற உலகம் அல்ல. நாம் வாழ்த்து வந்த 72 நாடு இல்ல. இதை தாண்டியும் உலகம் இருக்கிறாங்க. கம்பராமாயணத்தை தொடங்குகிற போது உலகம் யாவையும் அப்படின்னு கேட்டோம். இது மட்டும் உலகம் இல்ல. பெரிய புராணத்தை தொடங்குகிற போது உலகெல்லாம், உலகம் எல்லாம் என்றால் இதை தாண்டி உலகம் இருக்கிறது, பிரபஞ்சம். நல்லா கவனிச்சுங்க. இந்த பிரபஞ்சம் யாருக்கும் துரோகம் செய்யாது. இந்த பிரபஞ்சத்தை படைச்சது யாரு? கடவுள் தானே. ஆன்மாவை அவன் படைக்கல. ஆனால் ஆன்மா வாழ்வதற்கான பிரபஞ்சத்தை, உலகத்தை, தமிழ் கர்ண புவன போகனங்களை அவன் தானே படைத்தான். அவன் மனுஷங்களை பூரா கெடுத்துட்டு வா, நாசமாக்கிட்டு ஒரு உலகத்தை படைப்பானா? படைச்சா அவன் கடவுளா? இல்ல இல்ல. நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என அருமை தமிழ் சமூகமே. பிரபஞ்சம் யாரையும் மோசம் செய்யாது, யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாது. அதனால் நீங்கள் பிரபஞ்சத்தில் விழலாம், தடுக்கி விழலாம். ஆனால் ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு கண்டிப்பாக திறக்கும். இன்னைக்கு சொல்ற சத்தியம் பண்ணி சொல்றேன். என் வாழ்க்கையில 3 தடவை கதவுகள் திறந்திருக்கு. ஒரு கதவு அடைத்தால் பிரபஞ்சம் கருணை மிக்கது. ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு கண்டிப்பாக திறந்தே தீரும். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் வீழ்ந்தவனும் இல்லை. 30 வருஷம் படாத பாடுபட்டீங்கன்னா அதற்கு பிறகு ஆண்டவன் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு லிப்ட் கொடுப்பான். அதை நீங்க பிடிச்சுக்கணும். ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு கண்டிப்பா திறக்கும். உங்களுக்கு தேவை அடுத்த கதவு திறக்கிற வரைக்கும் உள்ள பொறுமை. அடுத்த கதவு திறக்கிற வரைக்கும் பொறுமை வேண்டும், அதற்கான முயற்சி வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். இந்த 3 முயற்சி, தன்னம்பிக்கை, பொறுமை இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவன் அடுத்த கதவை திறந்து விடுவான். அவ்வை பாட்டி சொன்னா இந்த பிரபஞ்சம் பெருசு அப்படின்ட்டு அவரே சொன்னா, பிரபஞ்சம் பெருசுதான், ஆனா அந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது? பிரம்மன் தானே படித்தான். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனோமோ நான்முகன் படைப்பு. பிரம்மாதானே படித்தான், நான்முகன் தான் படைத்தான். அப்போ பிரம்மா தான் பெரியாளா அப்படின்னு கேட்டான் ஒருத்தன். இல்லை இல்லை, பிரம்மா பெரியாள் இல்லை. ஏன்னா அவரே கரிய மாலின் உந்தியில் வந்தோன். திருமால் இருக்கார்ல, அவருடைய உந்தி கமலத்துல தொப்புள் குடி, அதுல வந்தவன் யாரு? பிரம்மா. தாயினுடைய தொப்புள் கொடியிலிருந்து நாம உருவாகிற மாதிரி பிரம்மா திருமாலுடைய தொப்புள் கொடியில இருந்து, நீங்க படங்களை பார்த்துக்கீங்க, இங்க இருந்து ஒரு தாமரை கொடி மாதிரி போய் ஒரு தாமரை, அது மேல பிரம்மா உட்கார்ந்துருக்க மாதிரி.
பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோம். சரி, அப்ப கரிய நிறத்தில் உள்ள மால் திருமால் தான் பெரியவர். ஆனா அவரு பெரிய இல்ல, அவரை தாங்குது இல்ல பார்க்கடல். கரிய மாலோ பார்க்கடல் துயின்றோம். அந்த பார்க்கடல் தான் பெருசுன்னாரு. உறுதியா பார்க்கடல் தான் பெருசான்னா இது அவங்க அவையார் யோசிச்சாரு. யோசிச்சுட்டு சொன்னாரு, அப்பவே யோசிச்சு தான் பேசியிருக்காங்க. இப்பதான் யோசனை இல்லாம பேசுற ஒரே யுகம் இந்த கலியுகம் தான். என்ன யோசிச்சாரு அவை பாட்டி யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு கரியமாலோ கரியமால் பெரு பார்க்கடல் துயின்றோன், பார்க்கடலோ குருமுனி குருமுனி கும்பத்தில் அடக்கம். யாரு? அகத்திய மாமுனிவர். குள்ள முனி இருக்காரு, அவர் குடத்துக்குள்ள காவிரி அடைச்சிட்டாரு. அப்ப நீர்னாலே தண்ணீர் கடல் எல்லாம் ஒரே வர்க்கம் தானே. என்ன அதனால பார்க்கடலோ குருமுனி கலசத்தில் அடக்கம். அப்ப இந்த மெட்டல் எல்லாம் கண்டுபிடிக்கல அகத்தியர் காலத்துல. அதனால அப்ப தமிழே கண்டுபிடிக்கல. அந்த மெட்டல் எல்லாம் கிடையாது, மண்ணு தான். அப்ப அந்த கலசம் தான் பெருசானா, கலசமும் புவியில் சிறு மண். புவியில உள்ள மண்ணை வச்சுதானே கலசம் படிக்கிறாங்க. கலசமோ புவியில் சிறு மண். அப்ப இந்த மண்ணு பெருசா அப்படின்னா இல்ல. பூமியோ அரவின் ஒருதலை பாரம். பாம்பு இருக்குல்ல ஆதிசேஷன், அது தலையில தாங்குறாரு இந்த உலகத்தை. இன்னொரு 10 மாசம் கழிச்சு கூப்பிட்டா அந்த கதையை தனியா சொல்றேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகரலானேன்னாரு ஆழ்வார். அப்ப அந்த கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவின் ஒருதலை பாரம். பாம்பு தலை அது இருக்குது. அறவோ பாம்பின் ஒருதலை பாரம். அந்த பாம்பு எது? வாசுகி பாம்பு. அம்பாள் என்ன பண்ணா, அந்த வாசுகி பாம்பை மோதிரமா செஞ்சு போட்டுட்டான். இப்ப கல்யாண ஜுவல்லர்ஸ் எல்லாம் பாம்பு மோதிரம்லாம் வச்சிருக்காங்க, கோசரி வத்திக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நான் கல்யாண ஜுவல்லர்ஸ் அடிக்கடி போவேன், சும்மா வேடிக்கை பார்க்கத்தான் போவேன். அப்பெல்லாம் காசு இருக்குனால தங்க இன்னைக்கெல்லாம் 1 லட்சம் ஆயிடுச்சு காசு. ஒரு பவுனு 1 லட்சம் தானே, 80,000 90,000 வந்துருச்சு. அதனால நம்மெல்லாம் கனவுல பார்க்கலாம். அதனால 46 கோடி பொண்ணுன்னு சவுந்தரவாடியா ஒரு காசு 1 லட்சம் ரூபான்னா 46 கோடி என்ன கணக்கு? கணக்கிலே வராது. சரி, அரவோ உமையவள் ஒரு சிறு மோதிரம். அரவு பாம்பு எவனுடைய இது? உமையவருடைய ஒரு சிறு மோதிரம். சரி, அப்ப உமையவள் தான் பெருசா? ஆனா இல்ல. உமையோ இறைவன் பாகத்து ஒடுக்கம். சிவபெருமானுடைய ஒரு பாகத்தை அவ ஒடுங்கி போறா. அப்ப சிவன் தான் பெருசானா? அவை பாட்டி சொன்னா அவன் பெருசு இல்ல. அவனை உமையம்மையை தனக்குள் அடக்கிய சிவபெருமானையே மாணிக்கவாசன் தான் மனசுக்குள்ள அடக்கிட்டானே, மனுஷன் தான் பெரியவன். அறவோ உமையின் ஒரு சிறு மோதிரம், உமையோ இறைவன் பாகத்தில் ஒடுக்கம், இறைவனோ தொண்டதம் உள்ளத்து ஒடுக்கம். அதனால் தொண்டதம் பெருமை சொல்லவும் பெரிதே. எது பெரிது? சத்தியமாக நம்புங்கள், கடவுளை விட மனிதன் பெரியவன். அதனால தான் அவனை தேடி போகாதவர்களை கூட இவன் அவன் தேடி வந்தான். இப்ப ஜெகன் வீட்டுக்கு நான் போறேன், அவர் என் வீட்டுக்கு வரல, நான் தான் அவரை தேடி போறேன். அப்ப யார் பெரிய ஆளு? அவர் தானே பெரிய ஆளு. நான் கடவுளாக கூட இருக்கலாம், ஆனால் நான் ஒருவரை தேடி போகிறேன் என்றால் அவரால் எனக்கு காரியம் ஆகணும். இவங்களா 63 நாயன்மார்களை நான் எழுத்தண்ணி படித்தவன். 4286 பாட்டையும் 20 வருஷமா ஆராய்ச்சி பண்றேன். இவர்கள் கடவுளை பார்க்க போவதில்லை, கடவுள் இவர்களை பார்ப்பதற்காக. இந்த அன்பை அனுபவிப்பதற்காக. எங்க ஒன்னே ஒன்று சொல்றேன், பிள்ளையாருக்கும் முருகனுக்கு எதுக்கு சண்டை வந்தது? பிள்ளையாருக்கும் முருகனுக்கு எதுக்கே சண்டை வந்தது? ஞானப்பழம். ஞானப்பழம் இல்ல, நம்ம நீங்க ஏதோ ஒரு மல்லிகா மாம்பழம்னு சொன்னீங்கன்னு, அது இன்னும் அனுப்பல எனக்கு. அது அப்புறம் தனியா பேசிக்குவோம். என்ன ஒரு ஞாபகப்படுத்திருக்கா தான் மாம்பழம். அவர் அருமையா இருக்கும்னு சொன்னார். ராஜபாளையம் சப்பட்டை மாம்பழம் மாதிரி இருக்கும்னு சொன்னார். நான் கண்ணால் கூட பார்த்ததில்லை.
இல்லை ஏதாவது படம் எடுத்து வச்சுருந்தா அதையாவது காட்டுங்க. என்ன அந்த மல்லிகை மாம்பழம் மாதிரி ஒரு சாதாரண மாம்பழத்தை கொடுத்தாரு. எத்தனை மாம்பழம்? ஒரு மாம்பழம். இந்த பிள்ளைங்க ரெண்டு சண்டை விட ஆரம்பிச்சது. சிவபெருமானே எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், அது மாதிரி இன்னொரு மல்லிகா விட்டுங்க என்ன அந்த மாதிரி ஒரு மாம்பழத்தை என்ன அந்த மாதிரி ஒரு மாம்பழத்தை உருவாக்கிருக்கலாம்ல. மாம்பழத்தை நாங்கள் பிரிக்கக்கூடாதுங்கிறாரு, பிரிச்சு கொடுத்தா பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. சரி அதே மாதிரி இன்னொரு மாம்பழத்தை உருவாக்கலாம்ல, உருவாக்கல. அதை கோவிச்சுட்டு தான் போய் பழனியில போய் உட்கார்ந்தாரு. இப்ப இருக்க பழனி இல்லை, அது இன்னொரு பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து இங்க கொண்டு வந்து போகர் ஸ்தாபிச்சாரு. முருகன் பழத்துக்காக போய் நின்ன மலை பழனி மலை இல்லை, அது பக்கத்தில் உள்ள இன்னொரு மலை என்ன. அதுக்கப்புறம் தான் இங்க வந்தார், பொள்ளாச்சி பக்கம் இருக்கு அந்த மலை. இப்போ நல்லா கவனிங்க, தாம் பெற்ற பிள்ளைக்கு ஒரு பழம் கூட வரவழைச்சு தர முடியாத அவன் இங்க இந்த ஊருக்கு வந்து காரைக்காலுக்கு வந்து புனிதவதிக்கு 2 மாம்பழம் கொடுத்தானே. அப்ப யார் யார் பெரியவன்? முருகன் பெரியவனா, பிள்ளையார் பெரியவனா, காரைக்காலம் யார் பெரியவனு நான் சொல்லல, சங்கரன் நாராயணன் சொல்ல, அந்த சங்கரன் சொல்லுவான். தன்னுடைய குழந்தைகளுக்கு கூட கொடுக்காத மாம்பழத்தை இந்த மண்ணிலே இருந்த ஒரு பெண்ணுக்காக கொண்டு வந்து கொடுத்தான்னா அவன் தன்னுடைய குழந்தைகளை விட இவரை பெரிதாக நினைத்தான். நீ ஆளாள விஷம் இருந்ததுல பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கைலாகவும் வைத்து கடைந்தார்கள். அப்ப சூரியன் வந்தது, சந்திரன் வந்தது, காமதேவன் வந்தது, கற்பக விருட்சம் வந்தது. அதுக்கப்புறம் ஆளாள விஷம், ஆழகால விஷம். அப்ப சுந்தரர் இருக்கார்ல, சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவர் அப்ப அங்க வந்து பிஏவா இருக்காரு சிவபெருமானுக்கு, அணுக்க தொண்டர், பர்சனல் அசிஸ்டன்ட். அதுக்கு தமிழ் சொன்னா அணுக்க தொண்டர், அணுக்க தொண்டரா இருக்காரு. சுந்தரா இதை எடுத்தா தான் அடுத்து ஜீவாமுதம் எடுக்க முடியும், இதை பூரா சுருட்டிட்டு வாங்கினாரு. நல்லா கவனிங்க, கிளவுஸ் எல்லாம் கிடையாது. அப்படியே சுந்தரமூர்த்தி சொன்னாரு, நமசிவாய நமசிவாய நமசிவாய. நீங்க இறைவனை விட இறைவன் மந்திரத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி என்ன. நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிட்டே போய் அவ்வளத்தையும் சுருட்டி லேகியம் மாதிரி கொண்டு வந்துட்டாரு. லேகியம் மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாரு. சிவபெருமான் வாய்க்குள்ள போட்டான். போட்ட உடனேயே பார்வதி தேவி பதவி போய் உயிரை கொள்ற விஷம் போய் கொதவலை பிடிச்சிட்டான். அன்னைக்கு பிடிச்சதா இன்னைக்கு பூரா பெண்கள் அப்படிதான் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்வதி கற்றுக் கொடுத்த வேண்டாத வேலை. இப்படி கொதவலையை போய் பிடிச்சால விஷம் உள்ள போல இங்கேயே நின்றுச்சு. அதனால இந்த இது கருத்து போச்சு, நீல நிறம் ஆயிடுச்சு விஷம் பறிச்சதுனால. அதனால அவனுக்கு நீலகண்டன்னு பேர் வந்தது சிவபெருமானுக்கு. இந்த கதை உங்களுக்கு தெரியும். ஆனா இதுல தெரியாத ஒரு கதை இருக்குது. என்ன கதை தெரியுமா? நீலம் கருத்து போச்சுல, அதனால கண்டம் கருத்து போச்சுல, அதனால அவருக்கு நீலகண்டன் பேரு. நான் கேட்கிறேன், ஆளாள விஷத்தை சுந்தரர் எப்படி எடுத்துட்டு வந்தாரு? கையில தான் எடுத்துருந்தாரு. நல்லா பாருங்க, சுந்தரனுடைய கை கற்கல, ஆனா சிவபெருமான் கண்டம் கற்பிருச்சு. அப்ப சுந்தரன் பெரியாளா, சிவபெருமான் பெரியாளா? நான் சொல்றது ஆதாரம். யாரு பெரியாரு நீங்க யோசிச்சு பாருங்க. சுந்தரன் பெரியாரா? நீங்க இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் என்ன. சுந்தரர் காரைக்காலமையா இருக்கணும், சுந்தரர் சொன்னோம். ஞானசம்பந்த பெருமான் இருக்கார்ல, ஞானசம்பந்த பெருமான் 3 வயசு குழந்தை தானே, 3 வயசு குழந்தை அழுது இல்லை. இந்த பார்வதிக்கு ஓரவஞ்சனை பாருங்க, அவளுக்கு பெற்ற பிள்ளைங்க 2 கொடுக்கல பால். தன்னுடைய குழந்தைகளுக்கு கூட கொடுக்காத தாய்ப்பாலை இந்த மண்ணுலகத்துக்கு வந்து அழுது கொண்டிருந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு ஊட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய குழந்தைகள், அல்லது அது கற்பனையாக கூட இருக்கலாம், ஆனால் அவர்கள் மண்ணை தேடி வந்து மண்ணை நேசித்தார்கள். அதுதான் உண்மை. அதனால்தான் இந்த மண்ணிலே பிறந்தவர் கடவுளை விட மனிதன் பெரியவன். அதனால 46 கோடி பொன்னை கொண்டு குதிரை வாங்குவதற்காக தொண்டிக்கு சென்று கொண்டிருந்த மணிவாசக பெருந்தகை, நல்லா கவனிங்க, அவர் கோயிலுக்கும் போல குளத்துக்கும் போல சும்மா ரோட்ல போயிட்டு இருந்தார். அவர் பின்னால் பரிவாரம், அவர் முதலமைச்சர். அப்ப 1000 கார் கிடையாது, ஆனா 1000 தேர் இருந்திருக்கும். ஆனா தேரெல்லாம் இல்லை, எல்லாரும் வந்து
குதிரையில பின்னால புடைசல வர்றாரு. ஒரு அமைச்சர்னா அதுல 1000 குதிரையில மேய்ச்சிட்டு வரணுமே, அதனால ஆள் பலத்தோட தான் போறாரு. போனா அங்கே குறுந்த மரத்தினுடைய ஒரு குறுந்த மரம், கோயிலும் கிடையாது அப்போ, ஒரு குறுந்த மரம். அங்க ஒரு சாமியார் வந்து நிறைய சிஷியர்களுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்காரு. குறுந்த மரத்தின் அடியிலே ஒரு குரு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கிறார். குழந்தைகள் சிஷியர்கள், கொஞ்சம் வயதுல டீனேஜர் உள்ளவங்க. அவர் கையில ஒரு புத்தகம் வச்சிருக்கிறார். அந்த கையில வச்சிருந்த புத்தகத்தை தான் இப்ப மாணிக்கவாசர் கையில வச்சிருக்காரு. மாணிக்கவாசர் கையில பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த இது. அது சிவபெருமான் கையில, சிவபெருமான் குருவாக வந்து குருந்த மரத்தடியிலே அமர்ந்திருக்கிறார். அப்ப இவர் பார்த்துட்டு ஏதோ ஒரு ஈர்ப்பு, பூர்வ ஜென்ம தொடர்பா கூட இருக்கலாம், ஏதோ ஒரு ஈர்ப்பு. அதனால பக்கத்துல போறாரு. உங்க கையில இருப்பது என்னன்னு கேட்டார். உங்க கையில இருக்கக்கூடிய ஏட்டுச்சோடி அது என்னதுன்னு இவர் அந்த குருட்ட கேட்கிறார். அந்த குரு சொன்னாரு, இதுதான் சிவஞான போதம் என்று சொன்னார். சிவஞான போதம் மெய்கண்டாறு இயற்றியது சைவ 14 சாஸ்திர நூல்கள்ல முதலாவதா இருக்கு. அது பிற்காலத்தில் வந்தது. ஆனால் சிவஞான போதம் என்று வாதவூர் அடிகளுக்கு அவர் சொன்னார். குருவாக இருந்த சிவபெருமான் மரத்தடியிலே தான் ஞானம் பிறந்திருக்கிறது நிறைய பேருக்கு. புத்தருக்கு கூட எங்க ஞானம் பிறந்தது? போதி மரத்துக்கு. போதி மரம்னா என்ன மரம்? அரச மரம். இப்ப இலங்கைக்கு போயிட்டு வந்தேன். நீங்க அரச மரத்துக்கு இங்க பிள்ளையார் வச்சிருக்கீங்களே, அங்க வீதி வீதியா போனீங்கன்னா அரச மரத்துக்கு புத்தர் வச்சிருப்பாங்க. ஏன்னா புத்தர் இது இங்க விட அங்கதான் அதிகமா பரவி இருக்குது. அங்க நிறைய சிங்களர்கள் கூட புத்த மரத்தை தழுவியவர்கள். அரச மரம் தான் போதி மரம். போதி மரத்துக்கு கீழே தான் அந்த ஞானம் அவர்களுக்கு வந்தது. அது மாதிரி இவருக்கும் குறுந்த மரம் நிழல்ல சிவஞான போதம் கையில வச்சிருக்கேன்னு அவர் சொன்னார். எனக்கு அர்த்தம் புரியலையேன்னாரு. அவர் சொன்னார், சிவன் என்றால் முழுமுதற் கடவுள். யாரு கடவுளை விளக்கம் சொல்றாரு. சிவன் என்றால் முழுமுதற் கடவுள். ஞானம் என்றால் நாம ஞானம் என்ன நினைக்கிறோம்? எம்பிபிஎஸ் படிக்கிறது, எம்ஏபிஎல் படிக்கிறது, இல்ல இன்ஜினியரிங் படிக்கிறது, இப்படி எல்லாம். ஒரு காலத்துல இன்ஜினியர் பாலம் கட்டினாங்க. இப்ப பாலத்துக்கு கீழே உட்காந்து வேலை கிடைக்குமான்னு நெட்ட தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படி இது பேரு ஞானம் கிடையாது. இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு அது வேண்டும் என்றான் முண்டாசு கவிஞன் பாரதி. அவன் சொன்னது இந்த படிப்பு ஞானம் அல்ல, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. இறைவனை இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க, இறைவனை பற்றி அறியக்கூடிய ஒன்றுதான் ஞானம். மற்றெல்லாம் வெறும் படிப்பு, ஏட்டு சுரக்கா. இது வாழ்க்கைக்கு உதவாது. இன்னைக்கு எத்தனை பேர் படிச்ச வேலைக்கு இது ஏற்ற சம்பளம் வாங்குறாங்க? இல்ல படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலையாவது கிடைக்குதா? இல்ல. அப்ப இது வந்து எதற்கும் உதவாது. உலகியல் வாழ்க்கையில அதை ஒரு அந்தஸ்தான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையான ஞானம் என்பது எங்கே என்றால் இறைவனை தேடுகிறோமே, அதுதான் உண்மையான ஞானம். ஞானத்தை தேடுதல். அப்ப சிவன் முழுமுதற் பொருள். அவனை அடைவதற்காக அவனை பற்றி அறியக்கூடிய அறிவு ஞானம். இந்த ஞானத்தின் மூலமாக சிவனை நீ அடைந்தால், யார் சொல்றா? வாதவூர் அடிகளுக்கு சிவபெருமானை சொல்றாரு. இந்த சிவத்தை அடைகின்ற ஞானத்தை நீ பெற்றால் உனக்கு போதம். போதம் என்றால் அருள் பாயாசம், பொங்கல், சக்கர பொங்கல் மாதிரி இன்பம். உனக்கு சிவன் இன்பம் கிடைக்கும். சிவம், சிவத்தை தேடுகிற அறிவு, இந்த ரெண்டையும் நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு ஆனந்தம் கிடைக்கும், சிவானந்த பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இவர் உடனே கூட்டத்தில் அப்படியே உட்கார்ந்தார். உட்கார்ந்து பாடம் கேட்கறதுக்கு சுத்தி அந்த படை வீரர்கள்லாம் பார்த்தாங்க. என்னடா இருந்தாலும் இப்படி உட்காந்துட்டான், அரசனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, கையில் இருந்த பொருள் எல்லாம் முதல்ல கோயில் கட்டல, பூரா அந்த குருநாதருக்கு காணிக்கையா போட்டார். சிவபெருமானுக்கு, சிவபெருமானு தெரியாமலே போட்டார். கடைசியில சிவபெருமான் அந்த பாடம் முடிகிற போது தன்னுடைய திருவடிகளை இவருடைய ஞான திருஷ்டியில காட்டினான். சிவபெருமான் இப்ப வேடம் போட்டு உட்கார்ந்துருக்காரு குருவா. குரு பயிற்சி கொண்டாடுறாங்கல்ல,
யார் உண்மையிலேயே குரு தெரியுமா? சிவபெருமான் தான் குரு. அவர் எங்க உட்கார்ந்துருப்பார் தெரியுமா? கல் ஆலமரம். கல்லுனா ஸ்டோன் இல்லை, கல்லுனா சிவப்புன்னு அர்த்தம். சிவப்புன்னு அர்த்தம். சிவப்பு நிற மரம். அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருப்பவர் குரு பகவான். இப்போ குரு பயிற்சினா, குரு பயிற்சி இருக்குல்ல, அது யாருக்கு? கல்லாலின் கீழே அமர்ந்து சனகாதி முனிவர்கள் 4 பேர் பாத்தீங்கன்னா, முன்னால் 4 பீடம் வச்சிருக்கோம். அந்த சனகாதி முனிவர்களுக்கு அவர் சிவஞான போதத்தை முதல்ல சொன்னார் எங்க வானத்துல. அதுக்கப்புறம் மூவிக்கு வந்து திருப்பரந்துறையில மணிவாசலை பெருந்தரை உள்ளிட்ட 1000 பேருக்கு அவர் சொன்னார். அது இப்போ அந்த கல்லால மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறாரே சிவபெருமான், அவரு தட்சிணாமூர்த்தி. சிவங்களுக்கு போன தெற்கு முகமா பார்த்துக்கோங்கள, தட்சிணாமூர்த்தி. இப்ப குரு பயிற்சினா தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இதுல எங்க ஊர்ல சீலநாயக்கம்பட்டி பக்கத்திலேயே தட்சிணாமூர்த்தி கோயில்னு ஒண்ணு இருக்குது. பாத்தீங்கன்னா வரிசை கட்டி நிக்கிறாங்க குரு பயிற்சிக்கு. சிவபெருமான் ஒருபோதும் இடப்பெயர்ச்சி செய்ய மாட்டார். திருவிளையாடல் புராணம், நானா சொல்றேன், திருவிளையாடல் புராணம் சொல்லுது, கல்லாலின் புடை அமர்ந்து 4 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய், நல்லா கவனிங்க, எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தவனை இருந்தபடி இருந்து காட்டி. சிறுவத்திலே இருந்த இடத்துல இருந்து காட்டுவாரு. அவர் பெயரவே மாட்டாரு. கடவுள் பெயர்ந்தா உலகம் பெயர்ந்துடும். இருந்தவனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை வாயால கூட சொல்ல மாட்டார். அருட்பார்வையினால கனிய வைப்பார் ஞானத்தை. கல்லாலின் புடை அமர்ந்து 4 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தவனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை துதியாமல் துதித்து பவத்தொடர்க்கை வெல்வோம், பாவத்தொடர்க்கை வெல்லுவோம் என்று பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் சொல்றாரு. அப்ப சிவபெருமான் பெயர மாட்டார். யாரு பெயர்வா தெரியுமா? நவகிரகம் இருக்குல்ல, அதுல குரு யாரு? வியாழ பகவான். அவர் தான் கிரகம். கிரகங்கள் தான் பெயர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்வது கிரகங்கள் தானே தவிர இறைவன் கிடையாது. இறைவனுக்கு பெயர்ச்சி கிடையாது. இருந்தவனை இருந்தபடி இருந்த இடத்திலிருந்து எல்லா செயல்களையும் அவர் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர். அப்ப குரு பெயர்ச்சி எதற்கென்றால், சனி பகவான் அந்த இது நவகிரகம் இருக்குல்ல, அத வியாழ பகவான் இருக்கால, அவர்தான் குரு, அவர்தான் பயிற்சி ஆவார். நீங்கள் நியாயப்படி தட்சிணாமூர்த்திய சும்மா போய் கும்பிடலாம். ஆனா குரு பயிற்சிக்கு பரிகாரம் தேடி நீங்கள் கும்பிட வேண்டும் என்றால் வியாழ பகவானைத்தான் கும்பிட வேண்டும். இன்னொன்றும் சொல்லுகிறேன், சைவ சித்தாந்தம் பரிகாரத்தை ஒருபோதும் ஒத்துக்காது. நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் நீங்கள் செய்த வினைகளை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதை எந்த குரு பயிற்சிக்கு போனாலும், எந்த கொண்டக்கல்ல மாலை சூட்டினாலும், அதை இறைவனுக்கு நீங்க கொடுக்கிற லஞ்சம். ஏங்க, நான் 10 கொலை பண்ணிட்டு போய் நான் 10 கொண்டக்கல்ல மாலை போட்டா என்னை மன்னிச்சாருன்னா அவர் யாரு? கடவுள். அதை எடுத்து நான் கும்பிடணும். அபத்தமாக சைவத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சைவத்திலே பரிகாரத்துக்கு வேலையே கிடையாது. இப்ப நீங்க கேட்கலாம், சரி சார் சிவனை கும்பிட்டா பரிகாரம் தோஷ நிவர்த்தி ஆகாது, பரிகாரமே கிடையாதுன்னா எதுக்கு நான் போய் அவரை கும்பிடணும்? அடுத்த கேள்வி கேட்பீங்கல்ல. அவர் பாட்டுக்கு அவர் உட்கார்ந்துக்கணும், நான் பாட்டுக்கு நான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு எந்த உதவியும் அவர் செய்யலைன்னா நான் செய்யற வேலைதான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையும் பிறப்பையும் தீர்மானிக்கணும். நான் ஏன் அவரை போய் கும்பிடணும்? அதைத்தான் நம்ம சைவம் புறம் சொல்லணும். வினை பயனை நீங்க தான் அனுபவிச்சாகணும். ஆனா ஏன் கோயிலுக்கு போக சொல்றோம் தெரியுமா? ஏன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட சொல்றோம் தெரியுமா? அதே அவை பாட்டினா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று.
எதுக்கு வினையத்தான் அனுபவிக்கணும்னா ஏன் கோயிலுக்கு போய் கும்பிடணும்? இன்னும் ஒருபடி மேல போய் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கவே கூடாதுன்னா எதுக்கு கோயிலுக்கு போறோம் தெரியுமா? நாம் நம்முடைய வினையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அது பிராரப்த வினை. பல பிறவிகளில் நாம் செய்த அந்த பழைய வினை, சஞ்சித வினை, அதை முழுசும் கொடுத்தா ஆன்மாக்கள் அனுபவிக்க கஷ்டங்கிறதுக்காக அதுல ஒரு பகுதியை பிராரப்த வினையாக்கி கொடுக்கிறார். அதனால நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, பிராப்தம் இருந்தா நடக்கும். அது பிராப்தம் இல்லை, பிராரப்தம். அது இப்ப நடப்புல நாம அனுபவிக்கக்கூடிய வினை. ஆனா வந்த இடத்துல மேற்கொண்டு வினையை செஞ்சு அதை பெருக்கிறோம். அது ஆகாமியம், வரப்போற வினை. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். ஏன் கோயிலுக்கு போறோம் தெரியுமா? நான் செஞ்ச வினையை நான் அனுபவிச்சு தான் தரணும். உங்களுக்கு பசிச்சா நீங்க தான் சாப்பிடணும். உங்க கொண்டாட்டி சாப்பிட்டா உங்களுக்கு பசியா நிறையுமா? கிடையாது. உங்களுக்காக உங்க மனைவியோ பிள்ளைகளோ போய் பிரார்த்தனை செய்தாலும் நோ யூஸ். அப்ப ஏன் கடவுளை கும்பிட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வினைகளை அனுபவிக்கலாம், வினைகளை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஆனா கஷ்டம் இல்லாம அனுபவிக்கலாம். இப்ப நானும் சவுந்தரபாண்டியனும் ரோட்ல போறோம், திடீர்னு மழை வந்துருச்சு. மழை கொட்டுன்னு கொட்டுது. நான் நல்ல டிரைவர்ஸ் போட்டால் 100 ரூபா கேட்குறான் ஒரு செட்டுக்கு, ஒரு வேட்டிக்கும் சட்டையும். ஆனால் பூரா தண்ணியில் தப்பமாக நனைஞ்சிடுறேன். ஆனால் அவர் பேண்ட் செட்டில் ஒரு பொட்டு கூட தண்ணி இல்லை, ஒரு பொட்டு கூட தண்ணியில் அவர் நனையலை. எப்படி சாத்தியம்? 2 பேரும் ஒரே ரோட்டில் தான் போகிறோம், திறந்த வெளியில தான் போகிறோம். நான் முழுக்க நனைஞ்சிடுறேன், அவர் கொஞ்சம் கூட நனையலை, நடந்துதான் போகிறோம். அக்கா அவர் கார்ல போறாரு, அதனால நனையலன்னு சொல்லக்கூடாது. அவர் நடந்தா வர்றாரு. என்ன காரணம் சஞ்சீவன் தெரியுமா? அவர் கொடை வச்சிருக்காரு. ரெயின் கோட்டா அதான் இப்போ அந்த காலத்துல கொடை தான், சைவம் இருந்த காலத்துல கொடையை பிடிச்சிட்டு போறாரு. கொடை நல்ல பெரிய கொடை, மான்மார் கொடை, அதனால ஒரு பொட்டு தண்ணி கூட உள்ள வரல. இப்ப பாருங்க, மழையிலே நனைய வேண்டும் என்பதுதான் அவருடைய விதியும் என்னுடைய விதியும். ஆனால் அதை நான் கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறேன். குளிர் வாட்டுது, ட்ரெஸ் எல்லாம் பாழா போகுது, என்ன, அதை கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறேன். ஆனால் பக்தி என்கிற கொடையை அவர் கையிலே வைத்திருப்பதால் அவரும் வினையை அனுபவிக்கிறார். வினையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அவரும் வினையை அனுபவிக்கிறார், ஆனால் கஷ்டம் இல்லாமல் அனுபவிக்கிறார். அதுக்காகத்தான் கோயிலுக்கு போங்கன்றோம். நீங்கள் பரிகாரம் செய்து உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தயவு செய்து கோயிலுக்கு போகாதீர்கள். அப்படி சொன்னதெல்லாம் வேற மதங்கள். ஆனால் நம்முடைய மதம் உலகத்துக்கே வழிகாட்டிய சமயம் என்று சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலே, அண்மையில போனேன், அமெரிக்காவிலே சுவாமி விவேகானந்தர் சர்வ சமய மாநாட்டிலே கலந்து கொண்ட அந்த நியூயார்க் நகரத்திலே இன்றைக்கு அவர் பேசிய மேடை இருந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாஷிங்டனில் இருந்து நியூயார்க்குக்கு பறந்தேன். அந்த இடத்தில் இன்றைக்கு 150 மாடி கட்டணமெல்லாம் வந்துச்சு. அந்த பகுதி பூரா ஹார்ட் ஆஃப் த சிட்டி. அதுல 150 140 மாடி எல்லாம் இருக்குது. அந்த இடத்திலே எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் ராமகிருஷ்ணா மடம் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறது. அதிலே ஒரு அமெரிக்காவில் உள்ள ராமகிருஷ்ண மடம், அங்க இருக்க அமெரிக்கர்கள் தான் மெம்பர்கள். அவங்க அதுல என்ன எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு சின்ன நடுகள், கல்வெட்டு, a light from the east. அதான் இருக்குது, நான் பார்த்தேன் எங்கனால. a light from the east. உலகத்துக்கு இந்த விளக்கு இருக்குல்ல, உலகத்துக்கே இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தவன் ஒரு அமெரிக்கன், தாமஸ் ஆல்வா எடிசன். அவனுடைய நினைவு நாள் வருகிற போது ஜனவரியிலேயோ 28 வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த இதுல உள்ள எல்லா லைட்டுகளையும், ஈவன் தேவாலயம், சர்ச்சு, அதுல இருக்கிற லைட்டுகளை பூரா அவ்வளவு அணைச்சுவாங்க. டோட்டல் அமெரிக்காவும் இருட்டுல இருக்கும். அப்படி 1 நிமிட நேரம் அந்த இருட்டுல இருக்கும். அந்த 1 நிமிடம் கழித்த பிறகு எல்லா லைட்டும் இதாயிரும். அப்ப டிவியில ஒரு ஸ்லைடு வரும். இப்படி இருட்டிலே இருந்த உலகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த எடிசனின் நினைவு நாள். இது பெருமை இல்லை.
உலகத்துக்கே வெளிச்சத்தை தந்தவன் எடிசன், ஆனால் அந்த அமெரிக்காவுக்கே வெளிச்சத்தை தந்தவர் விவேகானந்தர். அதனால அமெரிக்காவை எழுதி வச்சிருக்கான், a light from the east, கிழக்கிலிருந்து ஒரு ஞான ஒளி என்று எழுதி வைத்திருக்கிறான். எவ்வளவு பெருமை இல்லையா நமக்கெல்லாம். ஆக குருந்தமலத்தடியிலே அவருக்கு அந்த திருவடி தீட்சை கிடைத்தது. கிடைத்த உடனே அவருக்கு சந்தோஷ மயமாயிட்டார். அவர் இனி வாழ்க்கை சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்காரு. திடீர்னு தீப்பொறி ஆளுநருக்கு லாட்டரி சீட்ல பேரறிஞர் அண்ணா காலத்துல 1 லட்சம் ரூபாய் மதுரையில் இருந்தார். அவரு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சது அவருக்கு. 1 மாசத்துல ஓட்டாண்டி ஆயிட்டாரு. திரும்ப 100 ரூபாய்க்கு பேசுறதுக்கு வந்தாரு. அப்பெல்லாம் 100 ரூபாய் தான் கொடுப்போம். 3 மணி நேரம் மனுஷன் தண்ணியே குடிக்க மாட்டாரு. அவருக்கு பழகித்தான் நான் தண்ணியை குடிக்கிறது இல்லை. 3 மணி நேரம் மேடையிலேயே ஒரு தடவை சிலைங்கிறது தான் நான் படிச்சுட்டு இருந்த காலத்தை அப்படியே சாஞ்சிட்டாரு. நான் சாய மாட்டேன். இந்த உடம்பெல்லாம் சாஞ்சா பூமியே சாஞ்ச மாதிரி சொல்லுங்க. என்ன எதுக்காக சொல்றது, அந்த திருவடி தீட்சை திருவடியை காட்டி மணிவாசக பெருந்தகையை இறைவன் அப்போது ஆட்கொண்டான். ஆட்கொண்ட உடனே இவருக்கு அதுக்கப்புறம் சந்தோஷம். இதுக்கு தான் சொல்லுவாங்க, தீப்பொறி ஆரம்பம் 1 லட்சம் கிடைக்கும் 1 மாசத்துல ஓட்டாண்டி ஆன மாதிரி சிவபெருமான் அதுல கொடுத்தாருல, கொடுத்து விட்டு அத்தனை பேரையும் எக்ஸப்ட் மாணிக்கவாசகர், மாணிக்கவாசகரை தவிர அத்தனை பேரையும் வாங்க முக்தி அடையலாம், முக்தி வீடு பேரு தர வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டாரு. சொர்க்கம் என்பது வேறு, முக்தி என்பது வேறு. சொர்க்கத்தில் ரம்பை ஊர்வசி திலோத்தமை நல்ல சாப்பாடு மது இது எல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு போகணும் என்பது சைவனுடைய நோக்கம் அல்ல. அதை தாண்டி இருக்கிறது வீடு. அதான் வீடு பேரு, அதுதான் முக்தி. எல்லாரும் சொர்க்கமும் முக்தியும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. சொர்க்கத்துக்கு போனால் நீங்கள் அங்கேயும் வேலை செஞ்சுட்டு திரும்ப வரணும். முக்திக்கு போனால் திரும்படிக்கு வர வேண்டாம், திரும்ப கஷ்டப்பட வேண்டாம். இதுதான் வித்தியாசம், சிம்பிள் வித்தியாசம். என்ன இப்போ எல்லாரையும் அவர் முக்திக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இவர் அப்ப நானே விட்டு போனாரு. இரு சிதம்பரத்துக்கு வா, 2 வழி, இரு சிதம்பரத்துக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மண்டை போட்டு பிச்சுக்கிறாரு. யாரு? மாணிக்க வாசகர் மண்டை போட்டு பிச்சுக்கிறாரு. என்ன என்ன காரணம்? அத்தனை பேருக்கு அறிவு கொடுத்தாருல, அத்தனை பேருக்கு அறிவு கொடுத்து ஒன்னே கூட்டிட்டு போனார்ல. ஞான சம்பந்த திருமணத்துக்கு வந்த அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்க எல்லாரும் ஜோதியோட கூட்டிட்டு போனார்ல. இப்போ 999 பேரை கூட்டிட்டு போயிட்டாரு, நம்மளை மட்டும் ஏன் விட்டுட்டு போயிட்டாருன்னு அவருக்கு காரணம் தெரியல. அந்த காரணம் தெரிஞ்ச ஒரே ஆளு உலகத்துல, ஒரே ஒரு ஆளுக்கு தான் அந்த காரணம் தெரியும். அது யாருன்னா இந்த சங்கர் நாராயணன். 1000 என்ன அது உலகம் சுற்றும் ஆய்வு வேற சொல்லிட்டாரு. எம்ஜிஆர் உலகத்துக்கு போகுது அவருக்கும் 60 வயசுக்கு மேலதான். என்ன அதனால அது நமக்கு பொருத்தம் தான். என்ன இப்போ அந்த காரணத்தை நான் சொல்றேன். விவசாய குடும்பங்கள்ல பசு இருக்கும்ல, பசு அதுல பால் கறக்கும். கோமாதா நம்முடைய குலமாதா. ஏன்னா பெற்ற தாயே 1 வருஷம் 1.5 வருஷம் தான் பால் கொடுக்குறா. ஆனா நம்ம சாகுற வரைக்கும் 80 வயசு 90 வயசு வரைக்கும் பால் கொடுக்குறது எது? அந்த பசு தானே. ஆனால் அது கோமாதான்னு பேர் இல்லை. அதுக்கு பால் கறக்கணும். பால் கறக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? மாட்டில் பால் கறக்கணும், என்ன செய்வாங்க? நீங்க போய் சும்மா மடியை பிடிச்சு இழுத்தீங்கன்னா உததான் கிடைக்கும். எண்ணெய் எடுத்து அதை நீவி விடுவாங்க. ஆனா அப்பயும் பால் வராது. யாரு? அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்கய்யா. சங்கர் நாராயணனுக்கு அப்புறம் அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சது ஐயா தான். உண்மை. ஏன்னா அவங்க அந்த விவசாய குடும்பம்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, இருந்தாலும் அவர் சொன்னதுதான் உண்மை. கன்று குட்டியை அவுத்து விடுவாங்க. இந்த கன்று, நீங்க மாட்டினுடைய ரத்தம் தான் பாலா வருது. மாட்டினுடைய ரத்தம் தான் முறிந்து மறுபடியாக பாலா வருது. ஆனால் அது எப்போது வரும் என்றால் தாய்மை அன்பு சுரக்கிற போதுதான் பால் வரும். மனித சமுதாயத்தில் அதுதான் பால் நினைந்து ஊட்டும்
தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய மணிவாசகர் சொல்றாருல. அதனால பால் என்பது அன்பினால சுரக்கணும். அப்ப கன்று, ஐயா சொன்ன மாதிரி கன்று குட்டி அவுத்து விடுவாங்க. இந்த கன்று குட்டி போய் அதை போய் வாய் வச்சு முட்டும். அந்த மடுவுல முட்டின உடனே அந்த கன்று குட்டியோ அது பசிக்குது என்று சொல்லி தாய் அன்பினால் சுரப்பது பால் மட்டுமல்ல, தாய் அன்புதான். அந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு பால் ஊட்டுவதற்கு தன்னுடைய முளைப்பாலிலே இருந்து அம்பிகைக்கு பால் சுரந்தது. இப்ப ஞானசம்பந்தம் எவ்வளவு பெரிய ஆளு என்ன, அம்பாளுக்கே பால் சுரந்துதான். தாய் முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்தரா பிறந்தாருன்னு வேற சைவம் நம்புது என்ன, அது உண்மை. இப்போ அந்த மடு பால் அப்படியே மடு ஒளியாக கருணை மீதுற அந்த பால் சொரியும் போது இது நல்லா குடிக்குது. இந்த பால் பீச்சதுக்கு முன்னால ஐயா சொல்லுவாங்க கன்றுக்குட்டி அவுட்டு விடுவாங்க. அது கொஞ்சம் குடிக்கும்ல, உள்ள இருந்து பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். குடிச்ச உடனே இந்த கன்றுக்குட்டியை இழுத்து கட்டிவிடுவாங்க. இந்த கன்றுக்குட்டியை வெளியே இழுத்து தனியா கட்டிடுவாங்க. ஆனா சுரந்த பால் நிக்குமா? நிக்காது, சுரந்து கொண்டேதான் இருக்கும். மணிவாசகர் என்கின்ற அந்த பசுமாட்டிடம் இறைவன் தன்னுடைய அருள் என்கிற கன்றுக்குட்டியை அனுப்பி வைத்தான். அது முட்டி பால் குடிக்க தொடங்கியது. ஒரு கட்டத்திலே அந்த அருள் கொடுத்த கன்றுக்குட்டி என்கிற அருளை இறைவன் இழுத்து வேறத்தை கட்டித்தான். சுரக்க தொடங்கிய பால் தொடர்ந்து திருவாசக பாலாக இந்த மண்ணுக்கு கிடைத்தது. தொடர்ந்து திருவாசக பால் என்ற அந்த திரட்டு பால் எப்படி கிடைத்தது என்றால், இந்த கன்றுக்குட்டியின் அருளை காற்ற மாதிரி காட்டி இழுத்தான். அந்த அருளுக்காகத்தான் அவர் அழுதார், புலம்பினார், வாழ்க்கை மூலம் தவித்தார், அரசனை மறந்தார், அமைச்சர் உத்தியோகத்தை மறந்தார், ஒரு அன்னக்காவடியை போல அங்கே கிடந்தார். கூட வந்தவெல்லாம் போய் சொல்லிட்டான், உங்களுக்கு குதிரையும் வராது, பணமும் வராது. அவர் அதுக்கப்புறம் ஆலய பணி சிவப்பணின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு எதுவும் வராதுன்னுட்டாங்க. உடனே அரசன் அவரை கட்டி தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்பலாம். ஆனா இவர் ஒரு ஓலை கொடுத்து சிவபெருமான்கிட்ட கேட்டாரு, என்னை நீ கூட்டிட்டும் போல, இங்க விட்டுட்டு போய் சிக்கல்ல மாட்டி விட்ட, நீ தான் வரணும்னு சொல்லணும்னாரு. உடனே அவர் என்ன சொன்னாரு, ஆவணி மூல நாளில் குதிரைகள் வந்து சேரும்னு அரசனுக்கு ஓலை அனுப்பினார். இவரும் ஆவணி மூல நாளில் குதிரைகள் வந்து சேரும், அதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு எழுதி சிவபெருமான் பொய் சொன்னது இல்லாம பொய்க்கு இவரை கூட்டவும் சேர்த்துக்கிட்டான் என்ன. அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி, துரிசுனா என்ன, தப்பு, அயக்கத்தலாம், கள்ளத்தனம். எம்பெருமானே நீ எனக்கு மட்டுமில்ல நான் பண்ற கள்ளத்தனத்துக்கும் நீ துணையா இருந்தேன்னாரு. யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதே மாதிரி இங்க கள்ளத்தனத்துக்கும் மாணிக்கவாசரை கூட்டி சேர்த்துக்கிட்டாரு, எழுதி கொடுத்து விட்டான், வரும்னு காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா திரும்ப ஒற்றல் படையை அனுப்பினான். ஒற்றல் படை வந்து ஆவுடையார் கோயில் பக்கம் பூரா கழிச்சு தொண்டி வரைக்கும் போய் பார்த்து எந்த குதிரையும் இல்லை. அவங்க வந்து சொன்னாங்க, ஐயா முன்னால வந்து சொன்னவங்க உண்மை என்ன, அங்க குதிரைகள் வருவதற்கான எந்த வழியும் இல்லை. ஆவணி மூல நாளுக்கு இன்னும் 4-5 நாள் தான் இருக்குது. இப்ப 1000 குதிரைனா ஒரே நாள்ல வந்துடாதுல்ல என்ன, அதனால எந்த குதிரையும் வராது, உங்களுக்கு குதிரை கிடைக்காது. கடும் கோபம். 1-2 46 கோடி. உடனே ஆட்கள் அனுப்பி தூக்கிட்டு வந்துட்டான். ஆள் தூக்கிட்டாங்க. வாதகு கடிகளை தூக்கி வலுக்கட்டாயமா கொண்டு வந்து என்னுடைய பணத்தை வைக்க வழி சொல்லுங்க. பணம் இல்லை, இவரை திருத்தரவா பிச்சை எடுக்கணும். ஏன்னா வேணா அரசனையும் கூட்டிட்டு போய் பிச்சை எடுக்கலாம், வேற வழி இல்லை. இவர் என்ன பண்ணாரு, அரசன் பார்த்தான் கடுமையா. ஏன்னா மால் பிராக்டிஸ், உலகத்திலே முதல் மால் பிராக்டிஸ் அதுதான். உலகத்துல முதல் மால் பிராக்டிஸ் பண்ணது மாணிக்கவாசகர். அதனால கடுமையா இது எதிர்காலத்துக்கு ஒரு இதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரை மால் பிராக்டிஸ் பண்ண வச்சதுக்காகத்தான் சிவபெருமான் அடி வாங்கினான். உலகையெல்லாம் கடந்த ஒப்பற்ற ஜோதி, அருட்பெரும் ஜோதி இந்த மண்ணுக்கு வந்து பாதம் போய வைகை கரையிலே நடந்து சுடும் மணலிலே நின்று இறைவன் அரசுடைய பெரும்படியும் வாங்கினான். ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ மாணிக்கவாசகப்பட்ட அவஸ்தைக்கு, அவர் செஞ்ச மால் பிராக்டிஸுக்கு நம்மளும் ஒரு கூட்டு கலவாணியா இருந்துட்டோம். அதனால நாமளும் தண்டனை
மணிவாசகரை வைகை மணல்ல சுடு மணல்ல நிக்க வச்சு அவர் கை ரெண்டையும் நீட்டி ரெண்டுலையும் நல்ல செங்கல் இருக்குல்ல அதை சுட வச்சு கையில வச்சாங்க. அப்புறம் அவர் அண்ணாந்து மேலிருந்து உச்சி வெயில் தாக்குது, அண்ணார வச்சு அந்த நெத்தி இருக்குல்ல அதுலயும் ஒரு சுடுற செங்கலை வச்சாங்க. கீழையும் சூடு மேலையும் சூடு வலது பக்கம் சூடு, இடது சிலுவையில் அறைவதை விட கொடுமையான சித்திரவதைகளை வாதவூருக்கு நிகழ்த்தினார். இறைவன் இறங்கினார். ஆகா நம்பொருட்டல்லவா இவன் இவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்கிறதுக்காகத்தான் அவரே அடிவாங்க வந்து. ஏன்னா அவருக்கு அடிவாங்கன்னு தலையெழுத்து இல்லை. ஏன்னா இப்போ குதிரை ஆனா ஆவணி மூலம் நல்ல சொன்ன மாதிரி இவனே குதிரை வணிகனா வந்துட்டான். சிவபெருமானே வந்து அவன் என்ன இந்த எல்லா இது அயோக்கியத்தனமும் பண்ணிட்டாரு சிவபெருமான். எதுவும் பாக்கி வைக்கல. வர்றவரு அவர் நினைச்சா ஒரு 1000 குதிரை அரபு குதிரையை கொண்டு வர முடியாதா? காட்டுக்கு போய் 1000 நரிய பிடிச்சு 1000 நரிய பிடிச்சு அந்த நரிய புறம் பரியா மாத்தி குதிரைகளா மாத்தி இது பண்ணிட்டான். அரசன் பார்த்தான், வாதவூரை பத்தி நம்ம தப்பா நினைச்சோம், அவர் கூட்டிட்டு வாங்கய்யா, இது ஒவ்வொரு குதிரையும் 46 கோடி வரும்யா, அவ்வளவு அம்ச கல்யாணி மாதிரி அவ்வளவு அம்சமா இருக்குது என்ன. அதனால அவர் கூட்டிட்டு வாங்க, அவருக்கு மாலை மரியாதை பண்ணான். குதிரை சேவகனா வந்த அந்த சிவபெருமான் வந்து நடத்தி வேற காமிச்சார் வீதியில, மதுரை வீதியிலே அந்த 1000 வெண்புறவிகளும் அப்படியே போச்சு. கண்கொள்ளா காட்சியா இருந்தது. இறைவன் மகிழ்ந்தான், அரசன் மகிழ்ந்தான், நிறைய பொன்னையும் பொருளையும் கொடுத்து விட்டான். கொடுத்து விட்டா ரிஷிகப்போ ராத்தங்காதும்பாங்க. ராத்திரி நடுராத்திரியில அரசன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். நரி ஊழையிற சத்தம் கேட்குது. அது ஊரா கேட்குது. அரண்மனை மட்டும் இல்ல, ஊரா கேட்குது. என்னடானு உப்பரிகையில வெளியே வந்து பார்த்தா வீதி பூரா நரியா ஓடிக்கிட்டு 1000 நரி ஓட்டினா அப்புறம் அதுல ஊராவா இருக்கும், அடவிக்காடாத்தான் போகும். 1000 நரிகள் ஊழைத்து போகுது. இந்த குதிரை கீழே விழுந்து பழமும் பறிக்கும்பாங்க, கீழே விழுந்ததோட பழமும் பறிக்கும்பாங்க. அது மாதிரி இந்த நரிலாம் போகும்போது சும்மா போல, இந்த கொஞ்ச நெஞ்ச குதிரை இருந்தது இல்லை அதையெல்லாம் கடித்து குதிரைத்து ஓடிடுச்சு. அப்ப அரசனுக்கு என்ன இதா இருக்கும், மீண்டும் அவரை வைகை மணல்ல போய் ரொம்ப கொடுமைப்படுத்தினான். அப்பதான் அந்த கழிவிறக்கத்தை கண்டுதான் இறைவன் என்ன பண்ணா, வைகை ஆற்றுல தண்ணி கூட வராது, அங்க ஏன் அவ்வளவு வெள்ளம் வந்தது தெரியுமா? கங்கை ஆற்றை கூப்பிட்டு நீ வைகையிலே போய் வெள்ளம் வர செய்யினார். வைகையிலே கரை புரண்டு ஓடியது வைகை வெள்ளம் அல்ல, அது கங்கை ஆற்றினுடைய வெள்ளம். கங்கை கரை புரண்டு வந்தால் தடுக்க முடியுமாயா? வீட்டுக்கு ஒரு ஆள் மணல் கரை அடைக்கணும். அப்பதான் வந்தி கிழவிக்கு அவனே இந்த விளையாட்டெல்லாம் இவ்வளவு பண்ணி, நீங்க பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணம், கடவுள் மா முனிவர் எழுதிய வாதவூரடிகள் புராணம் 2 தான் இந்த வரலாற்றை சொல்லக்கூடியது. திருவிளையாடல் புராணத்துல 64 திருவிளையாடல்களே 4 திருவிளையாடல்கள் மணிவாசக பெருந்தகையை பற்றியது. கேட்ட எங்க காலேஜ் வாத்தியார் சொன்னார். ஒருத்தர் வந்து கேட்டார், காலேஜ் வாத்தியாரியா? சத்தியமா கேட்டார். அவர் சொன்னது, ஐயா இந்த 63 நாயன்மார்கள் வரலாற்றுல மாணிக்கவாசகரே இல்லையா? அவன் PhD வேற முடிச்சிருக்கான். 63 நாயன்மார்கள் மாணிக்கவாசகரே கிடையாது. அவருடைய புராணமே திருவிளையாடல் புராணத்தை படிக்கணும். திருவிளையாடல் புராணம் இன்னும் அந்த 4 இதைத்தான், அந்த 4 பகுதிகளைத்தான் அவருடைய காலகட்டத்திலே, பரஞ்சோதி முனிவர் காலகட்டத்திலேயே வாழ்ந்த ஒரு மகான் கடவுள் மா முனிவர் தான் அவருக்கு பேரை. அவர் அதை விரித்து மிகப்பெரிய 52 செய்யுள்கள் உள்ள ஒரு புராணமாகவே அவர் மாற்றி தந்தார். நீங்க திருவாசகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு தெரியுமா? சிதம்பரத்துல போய் சிதம்பரத்துக்கு வரச்சுனார்ல, ஒரு சிதம்பரத்துக்கு போனார்ல, இறைவனே அந்த நாள் வடிவத்திலே வந்து அமர்ந்து திருவாசகத்தை எழுதுவதற்காக உட்கார்ந்தான். நல்லா கேளுங்க, வியாச பகவான் மகாபாரதத்தை சொல்லும்போது எழுதுவதற்கு யார் போனா? விநாயகர் போனார். கச்சியப்பர் சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை எழுதுகிற போது திருத்ததுக்கு யார் போனா? முருகப்பெருமான் போனார். கச்சியப்பர் டெய்லி 300-400 பாட்டு எழுதி கந்தகோட்டத்துல கட்சி காஞ்சிபுரத்துல
கந்தவட்டத்தில் இன்னும் அந்த கோயில் இருக்கு. அங்க உள்ள வச்சு கூட்டிட்டு போயிடுவாரு, கற்பகிரகத்துல வச்சுட்டு. மன்னர் வந்து பார்த்தா அதை யாரோ திருத்திருப்பாங்க. உள்ள யாரு இருக்கா? முருகன் தான், வேற யாரும் கிடையாது. அப்ப வியாச பகவானுக்கு பாரதத்தை எழுத பிள்ளையார் அனுப்பி வச்சான் கடவுள். கச்சியப்பருக்கு முருகன் அனுப்பி வச்சான். ஆனா இதுக்கு தானே வைப்பாங்க. ஏன்னா அது எங்கும் பிள்ளைய புராணம், அதை ஏதோ எவனாவது எனக்காவது எழுதி போட்டோம். ஆனா இது நம்ம புராணம், இது நம்முடைய சொந்த புராணம். இதை கண்டவன் கிரிக்கிற கூடாது. அதனால நாமளே உட்கார்ந்து ஒருத்தர் வேலை சொல்றதை விட அந்த வேலையை நம்மளே செஞ்சிடலாம். அவர் அனுபவப்பட்டவர் கைதட்டாரு. என்ன ஒருத்தர் வேலை சொல்றதை விட நம்ம செய்யறது ஈஸி. அப்ப அந்த நேரம் 9 இந்த முடிச்சிடறேன் இதோட. என்ன அப்ப அந்த இவனே உட்கார்ந்து சிவபெருமானே உட்கார்ந்து எழுதுனா, எழுதி கடைசியில அந்த 600 எத்தனை பாட்டு பாப்பா? திருவாசகம் எத்தனை பாட்டு? சபாஸ், 658 பாட்டு. இந்த இதை விட்டு வெளியே போகல, அந்த ஒன்னாவது மனசுல பதியணும். என்ன 658 பாடல என்ன எழுதி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு, இன்னும் எழுதணும்னு ஆசை. ஏன்னா அவரை பத்தியில பாடுறாரு. இப்ப சௌந்தரராணியை பத்தி நான் பாடினா என்னை விடியோடிய உட்காந்து வச்சுருவாரு. சாப்பாடு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, அங்க போமா, இங்க போமா, இது வாங்கிக்கலாம், எல்லாம் உட்காந்து எழுத வைப்பாரு. அது மாதிரி சிவபெருமான் தன்னை பத்தி எழுதுறதுங்கிறனால பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. நல்லா ஒழுங்க அதை திருவாசகம் பாடின வாயின்னு சொல்ல. ஏனென்றால் நான் சொன்னல திருவம்பாவை என்கிற 20 பாட்டு அதுதான் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த பகுதி. அதனால அந்த பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. அதனால திருக்கோவையார் 400 பாட்டு, 658 பிளஸ் 400 1058 பாட்டு தான் 8ஆம் திருமுறை. அப்ப திருவம்பாவை இறைவனுடைய உள்ளம் கவர்ந்த, அதுலேயும் ஒரு பாட்டு மிக மிக ஒரு உள்ளம் கவர்ந்த சிவபெருமானுக்கு. அதுக்காகவே அவர் என்ன பண்ணாரு, இந்த கலியுகம் முடியும் போது கடலுக்குள்ள உலகமே போனதுக்கு அப்புறம் சிவபெருமான் தனியா இருப்பாரு. அவரை தேடி யாராவது வந்து எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு கேட்க போறான். அவ்வளவு உள்ள போயிட்டான் கடலுக்குள்ள. அப்ப கடை ஊழி வரும் தனிமை கழிப்பதற்காக திருவாசகத்தை ஒரு பிரதியை உலகத்துக்கு கொடுத்து இன்னொரு பிரதியை அவர் பக்கத்துல வச்சிருக்காராம். யாரு? தமிழ் ஆசிரியர் சொல்றாரு, கடை ஊழி வரும் தனிமை கழிக்க வந்தோ உன் வாசகத்தில் ஒரு வாசகத்தை இறைவன் கருதியதுன்னு சொல்றாரு. அந்த பாட்டு எது தெரியுமா? ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் சிவலோகன் நல் பின்னை சிற்றம்பலத்தில் கூத்தாடும் ஈசன் என்று அந்த பாடல் தான் அவரை மிகவும் ஈர்த்தது. அந்த பாடல்னால்தான் பாவை பாடிய வாயார் கோவை பாடுக என்று சொன்னாரு. மறுநாள் காலையிலே பிள்ளைவாழ் அந்தணர்கள் 3000 பேரும் வந்து அந்த கனக பஞ்சாட்சர படிக்கட்டிலே இருந்த அந்த திருவாசகம் இறைவனை எழுதி அழகிய மணிவாசகன் சொல்ல திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியது. அவனுக்கு போட்டு கீழே கையில் போட்டு போனார். மறுநாள் வந்தவங்க வியந்து போய் காரணம் யாருனாங்க? எல்லாரும் வாதகுரடிகளை கொண்டு வந்தாங்க, மாணிக்கவாசகர் நிப்பாட்டினாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா அற்புதமான நூலா இருக்கே, இதனுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன, பொழிப்புரை என்ன, நோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க தெளிவாள அந்தனர்கள். அதுக்கு அவர் மாணிக்கவாசகர் சொன்னாரு, இதற்கு பொருள் இங்க இருக்கான்ல அவன்தான் என்று சொல்லி சிதம்பரம் சன்னதிக்குள்ளே போய் வான் கலந்து விட்டார். அதான் வள்ளல் பெருமான் வான் கலந்த மாணிக்க வாசகர். நீங்க நல்லா கவனிங்க, உலகம் முழுக்க கடல் இருக்கு, அந்த தண்ணியை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. ஆனா மழை எப்படி பெய்யுது? இந்த உப்பு தண்ணி தான் மேலே போய் மழை நீரா வருது. ஆனா அதை எல்லாரும் குடிக்க முடியுது. மழை நீர் நம்முடைய உயிர் நீர். அதுபோல உப்பு தண்ணியாக இருந்த வாதவூர் அடிகள் வானத்திலே கலந்து சுவைமிக்க மழை நீராக திருவாசகமாக நம்மிடத்திலே நிலை பெற்றிருக்கிறார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுகிறாள். கலந்து பாடுங்கள். திருவாசகத்தை நீங்கள் உள்ளம் கலந்து பாடினால் சத்தியமாக மணிவாசகருடைய உணர்வு உங்களுக்கு வரும். திருவாசகத்துக்கு யாருமே உரை எழுதுறாங்க. உன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்வேன். தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கே வேலை வாங்கி கொடுத்தவர் பூவாளூர் தியாகராஜ செட்டியார். ஸ்ரீரங்கத்துல அவர் நண்பரோட ஆத்துப்பாலத்தை போய்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொன்னாரு, நீங்க உவேசாவை விட மேலானவர், நீங்களாவது திருவாசகத்துக்கு ஒருத்தரும் உரை எழுத மாட்டீங்களா, நீங்களாவது உரை எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு,
இந்த ஆற்றை வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த திருவாசகத்துக்கு உரை எழுத சொல்லி என்னை கம்பல் பண்ணாதீங்க. மாணிக்க வாசகரே அவன் தான் உரைன்னு சொல்லிட்டான், சிவபெருமானுக்கு யாரையா உரை எழுத முடியும்? அதனால ரொம்ப காலமா உரையே இல்லை. முதலாக ஈழத்திலே நவநீத கிருஷ்ண பாரதியார் என்பவர் தான் முதலா 658 பாட்டுக்கும் உரை எழுதினார். எதை மறந்தாலும் தமிழர்கள் திருவாசகத்தை மறக்கக்கூடாது. திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். திருவாசகத்தை பற்ற ஒரு ட்ரெய்லர் தான் இப்போ ஓட்டியிருக்கிறேன். மெயின் பிக்சர் வேணும்னா நீங்க தான் மறுபடியும் என்னை கூப்பிட சொல்லணும். இந்த இவர் ஏயா ட்ரெய்லரே, உலகத்துல ட்ரெய்லர்னா 2 நிமிஷம் ஓடும், 3 நிமிஷம் ஓடும். நீங்க என்னையா 2 மணி நேரம் ஓட்டிட்டு இதுதான் ட்ரெய்லர்? நான் திருவாசகம் அப்படிப்பட்டது. அதை பேச 20 நாள் லண்டன்ல பேசுறேன். 20 நாள் ஒவ்வொரு 51 பகுதியும் தனித்தனியா பேசுறேன். சிவபுராணம் மட்டுமே 2 நாள் 3 நாள் இருக்கு. ஏனென்றால் சின்ன வயதிலே எனக்கெல்லாம் எங்கள் அப்பாவை போய் நான் நினைக்கிறேன். அந்த மகானுடைய போட்ட பிச்சை எனக்கு இது மாதிரி அறிஞர்கள் அவையில் அத்தனை பேரும் அமர்ந்த இடத்தை அமர்ந்து 9 ஆனதுக்கு அப்புறம் தான் 1-2 பேர் வெளியே போய் நீ நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஞாபகப்படுத்தினாங்க. அது வரைக்கும் அங்கங்கே யாரும் அசையலை. நானும் மணியை பார்க்கல. அன்பு வந்து பொறுத்தல்க, காலத்திலே பயிர் செய்ய வேண்டும் நம்முடைய கடமை. அதை அருமையான இந்த களத்தை எனக்கு அமைத்து கொடுத்த சஞ்சீவராயன் அவர்களுக்கும் சவுந்தரபாணி அவர்களுக்கும் அன்பு தம்பி ஜெகனுக்கும் பொருளாளர் ஐயா அவர்களுக்கும் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் இதெல்லாம் மேலே இவங்கெல்லாம் மண்டபத்தை கூட்டி என்னை பேச விட்டா மண்டபத்தில் எல்லாரும் கேட்க முடியுமா? உங்களையெல்லாம் அவ்வளவு விளம்பரம் செய்து இங்கே அழைத்து வந்து மாதம் மாதம் ஆன்மீகத்தில் ஆனந்தத்தை ஒரு தவமாக ஒரு வேள்வியாக செய்து கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் இருந்து கேட்ட பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக 100வது பதிவு தாண்டிய பிறகு நிச்சயமாக ஒரு நாள் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.